ஃபிக்ஸி பார்த்தோம். ப்ளஸ் வந்து டிபி பேஷண்ட் பத்தி பேசியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு மேடம் யாரோ பேசினாங்க நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்து ஒரு 3 விஷயத்த பேசியிருக்கோம் நினைக்கிறேன் காம்பினேஷனாகவே. அந்த காம்பினேஷன் மேக்ஸிமம் நம்மகிட்ட வந்து வாய்ப்பு இருக்கு. இங்க உங்களோட தயக்கம் வந்து அடுத்த வளராது. ஒரு பேஷண்ட் உங்கள்கிட்ட இதுக்கு என்ன சாப்பிடலாம் கேட்டா நீங்க அதுக்கு சொல்றது நீங்க சொல்லிடுவீங்க, சொல்லாம இருக்க மாட்டீங்க. அது சொல்றது ரொம்ப முக்கியம். அந்த டைம் நீங்க அவங்க கஸ்டமர வச்சுக்கிட்டு, இந்த பேஷண்ட்ட வச்சுட்டு இருங்க சார் நான் கேட்டு சொல்றேன்னு சொல்றது, இது உங்க ஸ்டஃப்ப காட்டாது. புரியுதுங்களா? இன்னொன்னு அந்த இடத்துல உட்காந்து ஃபோன் பண்ணிட்டு, இருங்க சார் என் லீட் இத கேட்டு சொல்றேன்னு சொன்னாலும் அதுவும் தப்பாயிரும். டே 1ல மிஸ்டர் முருகேஷ் சார் நானும் ஒண்ணா இருக்கிறப்ப தான் அந்த ப்ராடக்ட்லாம் வருது. இதுவரைக்கும் அவர்கிட்ட என்ட்டருந்து ஃபோன் போனதில்ல. இதுவரைக்கும் அவர்கிட்ட என்ட்டருந்து ஃபோன் போனதில்ல. என்ன மெடிசின் எதுக்கு குடுக்கலாம்? இதுவரைக்கும் இத்தன 10 வருஷம் ஆச்சு மெடிசின்லாம் உள்ள வந்து. நியர் பை 8, 9 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் சார்ட்ட என்ட்டருந்து ஃபோன் போனது. மெடிசினுக்கு என்ன கேட்டு நான் ஃபோன் போனதில்ல. இத நான் வந்து ஏன் சொல்றேன்னா, நம்ம ஆர்வம், தேடல் இத நம்ம கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டத நம்ம வந்து கத்து தர்றோம். நம்ம இன்வால்வ்மென்ட் தான் இங்க ரொம்ப முக்கியம். அததான் நான் வந்து போயிருக்கேன். சார் ஃபோன் போகல, நான் இது ஃபோனே பண்ணல நம்ம ஏன் சொல்றோம்னா, இன்வால்வ்மென்ட்னால நம்ம கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டது எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம குடுத்து பார்த்து, முன்ன பின்ன இருந்தத சரி பண்ணி இன்னைக்கு ஒரு ஒரு ஃபார்முலாக்குள்ள நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? அந்த ஃபார்முலா உங்க ஃபார்முலாவா மாறணும்னு சொல்லி நம்ம பேசுறோம் அத. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல நீங்க யோசிச்சாலும், தயங்கினாலும், இது உங்களுக்கு நம்பிக்கை குடுக்காது. சரிங்களா? ஹலோ சார். எஸ் மேம். சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். ஹலோ சொல்லுங்க. சார் இப்போ எல்லாருக்கும் இப்போ ஆரம்பத்து ஸ்டேஜ்ல வந்து இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நானும் உள்ள வந்தேன். எந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரியாது. இப்போ நீங்க உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது, ஒரு பேஷண்ட் வர்றாங்கன்னா அவங்கள அனலைஸ் பண்ணி எதுக்காக எப்படி அவங்களுக்கு அந்த பிரச்சனை வர்றதுக்கான பேசிக் என்ன, நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செரிமான மண்டலமும் ஜீரண மண்டலமும் சரியாச்சுனாலே எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் கத்து கொடுத்துருக்கீங்க. அதை பேஸ் பண்ணி தான் சார் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மார்க்கெட்ல மக்களுக்கு என்ன ஒரு இதுனா, ஏன்னா மத்த டீமோட ஒப்பிட்டு பாக்குறாங்க. இப்போ என்ன சொல்ற, இப்ப தைராய்டு பேஷண்ட்னு வந்துட்டா அவங்களுக்கு தை ஹெல்த் மட்டும் கொடுத்தா போதும் இல்ல. அதே மாதிரி ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து யூரின் பிளஸ் மட்டும் கொடுத்தா போதும் இல்ல. நம்ம ஏன் இவ்வளவு கொடுக்குறோம், இப்படி காம்பினேஷனா கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸும் இருக்குங்க சார். இந்த பிரச்சனைக்குன்னு ஒரு இதை கொடுத்துட்டாங்க, அப்ப அதை மட்டும் கொடுத்தா போதும் இல்ல, எதுக்காக எக்ஸ்ட்ராவா இவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி டான்சில்ஸ் அப்படின்றது வந்து நிறைய பேர் அதுக்கு ஆப்ரேஷன் பண்றோம், அதுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க சார். அதுக்கும் மார்க்கெட்ல இது நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அதுக்கு என்ன மாதிரியான காம்பினேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும் சார். அதுக்கப்புறம் வந்து இந்த மூட்டு வலிக்கு வந்து எல்லாருமே காமனா நம்ம கொடுக்குறோம், என்ன பெயின் என்னன்றத நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். கால்சியம் பற்றாக்குறையா இல்லது அவங்களுக்கு வந்து வாத நீரா என்னன்னு இது பண்ணி தான் கொடுக்குறோம். இன்னும் கரெக்டா வந்து காம்பினேஷனா இது மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார். இல்ல நீங்க சொல்றது தைராய்டுக்கு பிளஸ் வந்து டான்சில் பிளஸ் வந்து இது சொல்லி சொல்றீங்களா? ஆமாங்க சார். இப்போ தைராய்டுனா தை ஹெல்த் மட்டும் போதும் இல்ல, எதுக்கு வந்து எனக்கு பீரியட்ஸ் கரெக்டா தான் இருக்கு, எனக்கு எதுக்கு விமன் கம்பெனியன், எதுக்கு இது ஹார்மோன்ஸ்லாம் நார்மலா தான் இருக்குன்னு செக் பண்ணதுல சொல்றாங்க. அப்போ வந்து நியூட்ரி லைஃப் தேவையில்ல, நைனிஃபை தேவையில்ல, வெறும் தைராய்டுக்குரிய தை ஹெல்த் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி இன்னும் மற்றதுல அப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்கங்க சார். அதுக்காக கேட்குறேங்க சார். என்ன பிரச்சனைக்குன்னு சொல்லிட்டு இருக்கோ அதுக்குரிய மெடிசின்ஸ் மட்டுமே போதும் தானே. இன்னைக்கு மோஷன் ப்ராப்ளம் எனக்கு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஈஸியோ அல்லது ப்ரோபயாட்டிக் இம்யூனோ டெய்லி டிடாக்ஸ் இந்த மாதிரி நம்ம காம்பினேஷனா தான் கொடுப்போம். ஆனா அதுக்குரியது மட்டும் கொடுத்தா போதும்ல, எதுக்கு பட்ஜெட் வைஸா இவ்வளோ லிஸ்ட் எழுதுறீங்க மேடம். நம்ம போய் ஒரு பேஷண்ட்டை பார்த்து அவங்களுக்கு எழுதி கொடுத்தாலுமே அந்த சென்டர்ல இருக்கிறவங்களுக்கே அந்த ஒரு கேள்வி வருது, மேடம் நீங்க ஏன் இவ்வளோ கொடுக்குறீங்க, இந்த பிரச்சனைக்கு இது மட்டும் கொடுத்தா போதும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையிலும் இருக்காங்க சார் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். கண்டிப்பா வாழ்த்துக்கள். சரி வாழ்த்துக்கள். இப்ப மேம் சொன்னது வந்து பேசிக்கான எல்லாத்துக்கும் வர்ற ஒரு கேள்வி. நிறைய பேர் கேட்க முடியாம கூட இருந்திருக்கலாம். சங்கடப்பட்டு கேட்காம கூட இருந்துக்கலாம். கேட்க நினைச்சு கேட்காம கூட இருந்துக்கலாம். இப்ப நேத்து கூட இப்ப பாத்தீங்கன்னா இது பேசணும்னு நினைக்கிறேன்.
கால்ல அந்த வெரிகோஸ் வெயின் பேசணும்னு நினைக்கிறேன். பாண்டிச்செல்வி மேடம், பசுபதி சார் சொல்லியிருந்தாங்க. வெரிகோஸ் வெயினுக்கு இப்போ வெரிகோஸ் வெயினுக்கு வந்து நம்ம வந்து காம்பினேஷன் கொடுக்குறோம். இப்போ மேனேஜ்மெண்ட் சார்பாக அடுத்த 3 to 6 மந்த்ல வெரிகோஸ் வெயினுக்கு தனியாக ப்ராடக்ட் வருது. சரிங்களா? அந்த ப்ராடக்ட் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ண ப்ராடக்டாக தான் அது வருதுன்ற மாதிரி அவங்க சொன்ன மெசேஜ் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. வெரிகோஸ் வெயினுக்கு அவங்க வந்து ஹாட் வாட்டர்ல ஒரு ஒரு பவுடர் காம்பினேஷன் வருது. அதை கலக்கி காலை உள்ள வைக்கிற மாதிரி தான் வருதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அவங்க அந்த மாதிரி பண்றப்ப என்னன்னா காலில் இருக்க அந்த நரம்பு சுருண்ட நரம்புகள் எல்லாமே சரியாகுது, ரத்த ஓட்டம் எல்லாம் சீராகுது அப்படின்னு அதிகபட்சம் 1 மாசத்துலயே அதெல்லாம் கண் கூட பார்த்துடலாம் அப்படின்றதுனால தான் அவங்க சொல்ற மெத்தட். சரி, ஓகே. இப்போ அது கொடுத்த பாதிப்பு இருக்கு பாத்தீங்களா? இப்போ வெரிகோஸ் வெயின் வந்ததுக்கு அப்புறம் வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கு முன்னாடி வெரிகோஸ் வெயின் இருக்கிறப்ப வெரிகோஸ் வெயின் வந்ததுக்கு முன்னாடி இருக்க பாதிப்பு இருக்கு பாத்தீங்களா? அது என்ன மாதிரியான பாதிப்பு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஜென்ஸா இருந்தா ஹார்ட்ல எல்லாம் பிளாக்கேஜ், பொது ஜென்ஸ் லேடிஸா இருந்தா அவங்க ஹார்ட்ல எல்லாம் பிளாக்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. பிளஸ் ஆண் பெண் 2 பேத்துக்குமே தாம்பத்திய குறைபாடுகளை அது வந்து கொடுக்குது. டோட்டலாவே அது வந்து நிறைய டிசப்பாயிண்ட் பண்ணுது பிசிக்கலா. அதோட வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன் ஃபுல்லா பிரச்சனை ஆகுது. இப்போ வெரிகோஸ் வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் பண்றதுக்கு அவங்க தர்றாங்க. இப்போ கால் நரம்பு சுருண்டெல்லாம் சரியாயிருச்சு. ரைட், ஓகே. ஆனா அது கொடுத்த மத்த பாதிப்புகள் வெளியே தெரியாதுல்ல. அவன் ரிப்போர்ட்டுக்கெல்லாம் வந்து ஃபுல் பாடி செக்அப் போனா மட்டும்தான் தெரியுது. ஹார்ட்ல பிளாக்கேஜ் இருக்கு தெரியுது. பிளஸ் தாம்பத்திய குறைபாடெல்லாம் தெரியுது. இதுக்கும் சேர்த்தே தான் நம்ம கொடுப்போம். நம்ம வெரிகோஸ் வெயின் கொடுப்போம். ஆனா வெரிகோஸ் வெயின் கொடுக்குற பேஷண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா வெல்காட் நம்ம சேர்ந்து சஜஷன் பண்ணிடுவோம். பிளஸ் வந்து அந்த மைக்ரோ லெவல்ல வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து உடைச்சு விட்டு அதை சரி பண்றதுக்கு மேன் சக்திமான்லாம் நம்ம சேர்ப்போம். இதுக்கு எதுக்கு சார் மேன் சக்திமான் சேர்க்கிறீங்கன்னா நம்ம தான் அதை வந்து புரிய வைக்க வேண்டிய கடமை நம்ம தான். இது பிளஸ் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா வந்து டெய்லி டீராக்ஸ் கொடுப்போம், 95 கொடுப்போம். ஏன்னா கழிவுகள் கரெக்டா வெளியேறணும், செல்ஸ் எல்லாம் வந்து ரெஜுவனேஷன் ஆகணும், செல்ஸ் மெட்டபாலிசம் கரெக்டா இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். இந்த காம்பினேஷன் நம்ம கொடுப்போம். மேனா சொல்ற மாதிரி கொஸ்டின் நிறைய பேருக்கு ரைஸ் ஆகலாம். சார் வெரிகோஸ் வெயின் தான் சார். அதே வெரிகோஸ் வெயினுக்கு தான் மார்க்கெட்ல போய் பாத்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க, செலவு பண்றாங்க. நரம்புகளை வந்து அவங்க கிளீன் பண்றேன்ற பேர்ல கட் பண்ணி வைக்கிறாங்க. அதை ஒன்ஸ் பண்ணிட்டா திரும்ப வர்றாங்க, திரும்பவும் அதே பிரச்சனை தான் அவங்களுக்கு வருது. ஆனா நம்ம அந்த விஷயத்த கத்திப்படாம நம்ம சரி பண்றோம். பேஷண்ட் கூட ஏத்துக்கிட்டாலும் மேடம் சொல்ற பேஷண்ட் கூட ஏத்துக்கிட்டாலும் டிஸ்ட்ரிபியூட் பாத்துறாங்கன்றதான் அவங்க சொல்ற கருத்து. நம்ம இங்க வந்து ரிசல்ட் மட்டும் தான் பார்ப்போம். நம்ம கமர்ஷியலா பேஷண்ட் எப்பயுமே ட்ராக் பண்ணவே மாட்டோம். அது நமக்கு வரவே வராது. நம்ம டீமுக்கு அது வராது, வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எவ்வளோ பேர் வந்து நம்ம கடந்த 10 வருஷத்துல சரி இவர் நல்லா வந்து பணம் இருக்கிறவர்னு சொல்லுவாங்க. அவங்க என்கிட்ட சொல்ல வர வார்த்தை என்ன, "பணம் இருக்கு சார் நல்லா" அப்படின்னா இதுக்கு என்ன சொல்ல வராங்க? அப்படின்னா வந்து, "சார் நல்லா எழுதுங்க சார்ன்னு" சொல்ல வராங்க. நமக்கு அதெல்லாம் வரவே வராது. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதேபோல சார் பாவம் சார் அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க சார்ன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க? சார் அவங்க பட்ஜெட் இல்ல கொஞ்சம் பார்த்து எழுதுங்க சார்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் கண்ல தெரியாது. நமக்கு அவங்களுக்கு இருக்க பிரச்சனை மட்டும் தான் கண்ல தெரியும் தெரியும். அந்த நோய்க்கு அந்த பணம் இருக்கு இல்லைன்னு எப்படி தெரியும்? உண்மையா இல்லையா? அப்ப அவங்க பிரச்சனை சரியா நம்ம பார்க்கலாமா? இல்ல 10 பிரச்சனை இருக்கு. 1க்கு மட்டும் சரியா ஏன்னா எல்லாமே லிங்க்டு ப்ராசஸ்ன்னு நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம். எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு இப்போ வந்து வெரிகோஸ் வெயின்னால தான் நமக்கு வந்து ஹார்ட்ல பிளாக்கேஜ் வருது. வெரிகோஸ் வெயின்னால தான் தாம்பத்திய குறைபாடு பிரச்சனை வருது. இத நம்ம வந்து எத சரி பண்றது? வெரிகோஸ் வெயின் மட்டுமே நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? சரி பண்றது. வெரிகோஸ் வெயின் மட்டும் சரி பண்ணிட்டு கம்பெனி கூட அடுத்த கட்டம் வந்து அதுக்கு மட்டுமே மோனோபோலியா கொண்டு வராங்க. தனியா கொண்டு வராங்க. சரி அது சரியாயிரும். அது குடுத்த அழுத்தங்கள், அது குடுத்த பாதிப்பெல்லாம் எப்படி சரியாகுறது? அது சரி பண்ண வேணாமா? கால்ல இருக்க நரம்பு சுருள சரி பண்ணிட்டோம். 30 வயசு தாம்பத்திய பிரச்சனை இருக்கு. அத யார் சரி பண்றது? அது சரி பண்றதுக்கு அவர் கன்சிடர் கூட பண்ணாம சரி அத கூட விட்டுருவோம். ஒரு பிரச்சனை இல்ல. அவருக்கு தாம்பத்திய பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்ல குழந்தைகள் இருக்கு. இல்ல அதெல்லாம் வந்து அவிங்க பிரச்சனை அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா நெஞ்சில, ஹார்ட்ல ஒரு பிளாக் இருக்கு. இத நம்ம எப்படி விடுறது? அத விட்டா அவரே இருக்க மாட்டாரே! அதெல்லாம் நம்ம எப்படி பார்த்துட்டு போறது? உண்மையா இல்லையா? இத சொல்ல வேண்டிய கடமையாவது நமக்கு இருக்கா இல்லையா? அந்த மாரி தான் நமக்கு வந்து மூட்டு வலி கேஸ் ஆகட்டும், பிளஸ் வந்து தைராய்டு ஆகட்டும், பிளஸ் வந்து டான்சில் ஆகட்டும். டான்சில்லாம் ஒண்ணும் இல்ல. டான்சில பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஸ்பெஷலாவே டான்சில்லாம் யாராவது சொல்ட்டாலே நானே வந்து மெடிசினே சொல்ல மாட்டேன். அது வந்து மேடத்துக்கும் தெரியும். டான்சில்னாலே நான் வந்து மெடிசினே சொல்ல மாட்டேன். வெறும் பைனாப்பிள் மட்டும் சாப்பிடுங்க, மென்னு சாப்பிடணும்னு தான் சொல்லுவேன். வேற எதுவும் நான் மெடிசின் டான்சில் சார் எனக்கு அப்படின்னு சொன்னாலே நான்
வேற எதுவுமே சொல்லவே மாட்டேன். இது வரைக்கும் எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணிருக்காங்க. சார் எனக்கு டான்சல் சார் என்ன சாப்பிடுன்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் எதுக்கு மெனக்கெடுறீங்க? மெடிசினே தேவையில்ல. வெறும் வந்து பைனாப்பிள் மட்டும் சாப்பிடுங்கன்னு நானே நெறைய டைம் சொல்லியிருக்கேன். நெறைய பேத்துக்கு நெறைய டைம் சொல்லியிருக்கேன். பைனாப்பிள் மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். பைனாப்பிள் ஒரு 2 நாள், 3 நாள் சாப்பிட்டாலே டான்சில் கரைஞ்சிரும். அவ்வளோதான். முதல்ல அது ஏன் வருதுன்னா, பொதுவா வந்து குளிர்ச்சி அதிகமா இருப்ப பொதுவா வரும். அந்த குளிர்ச்சி எப்படி தெரியும் அப்படின்னா, நெஞ்சில சளி அதிகமா இருக்கப்ப டான்சில் வரும் மேபி. பிளஸ் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றப்ப நெறைய பேத்துக்கு வந்து டான்சில் கிரியேட் ஆகும். இதெல்லாம் ரீசன். இத தாண்டி ஃபர்ஸ்ட் ஏன் நெஞ்சு சளி வருது? வயிறு சுத்தம் இல்லாம கேஸ்ட்ரிக் ஆறப்ப அது ஒவ்வொருத்தன் உடலோட கண்டிஷனுக்கு அது வந்து டான்சிலா கன்வெர்ட் ஆயிரும். அதாவது மொத்தமே ஒரு 10 ஃபார்முலா தான். அது இங்கிட்டு போனா எப்படி, இங்கிட்டு போனா இங்கிட்டு போய் இங்கிட்டு போனா இருக்கும். அந்த மாரி நாள்பட்ட பிரச்சனை இருக்கப்ப, அவங்க தொண்டை வலி அதிகம் ஆறப்ப, அது இந்த தைராய்டு கிளாண்ட மேபி வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணலாம். டான்சிலே வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து கவாச் பிரஷ் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். எப்படி? டான்சிலே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கவாச் பிரஷ் பெஸ்ட் ஆப்ஷன். சப்போர்ட்க்கு நம்ம வந்து காஃப்னில் மெயின்டெயின் பண்ணிக்கலாம். சப்போர்ட்க்கு. இல்ல இன்னும் இதுவே போதும். இது 2 சாப்பிட்டாலே ஓரளவுக்கு டான்சில் கண்ட்ரோல் ஆயிரும். ஃபியூச்சர்ல வராம இருக்கும். டான்சில பொறுத்தவரைக்கும். தைராய்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தைராய்டுமே மேடம் சொல்றாங்க தைராய்டு அஃபெக்ட்ஸ் ஆயிடுச்சு. அது வந்து லேடீஸா இருந்தா நம்ம பிசிஓடியா கன்வெர்ட் ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து உமன் காம்பினேஷன் தர்றோம். ஏன்னா நெறைய பேத்துக்கு வந்து தைராய்டு வந்திருக்கு. எனக்கு பிசிஓடி இல்லைன்னு சொல்லுவாங்க. 1 வருஷம், 2 வருஷம் ஆச்சு. நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா பண்ணுங்க. சைக்கிளிங் அதான் சைக்கிளிங் ஆகுது சார்ன்னுவாங்க. எத்தன நாள் ஆகுதுன்னு கேட்டா, அந்த 5 நாள், 6 நாள் வர வேண்டிய சைக்கிளிங்கு ஆட்டோமேட்டிக் கொஞ்சமா குறைஞ்சு 3 நாள், 4 நாள் நிப்பாங்க. இது இன்னும் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் பார்த்தா 2 நாள் ஆயிரும், 1 1/2 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் பேருக்கு தான் சைக்கிளிங் கிராஸ் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல அந்த சைக்கிளிங் ஒரு டேட்டே கன்ஃப்யூஸ் ஆயிரும். மாறி, மாறி, மாறி 2 மாசத்துக்கு ஒரு தடவ, 3 மாசத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி வந்து சைக்கிள்குள்ள போயிருவாங்க. அப்ப இத தான் நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்றோம். தைராய்டுக்கு பேஷண்ட் வந்தாலே, லேடீஸா இருந்தா மேபி அவங்களுக்கு வந்து பிசிஓடி பிரச்சனை வரலாம்னு சொல்றோம். இல்ல நெறைய பேர் எனக்கு பிசிஓடி இருக்கணும். அவங்களோட ரிப்போர்ட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, தைராய்டு காட்டாது. ஆனா நம்ம தைராய்டுக்கு மேக்ஸிமம் வந்து பிசிஓடி சரி பண்றதுக்கு தான் நான் குடுப்பேன். தைராய்டு அப்ப நோட் பண்ண மாட்டோம். ஆனா தைராய்டுன்னு இருந்துச்சுனாலே நம்ம பிசிஓடிக்கு பிரச்சனை வராம இருக்க நம்ம உமன் கம்பெனி நான் ஆட் பண்ணுவேன் பெர்சனலா. லேடீஸா இருக்க பட்சத்துல. அவங்க இன்னும் மெனோபாஸ் கிராஸ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்துல நான் ஆட் பண்ணிருவேன். ஆனா பிசிஓடி இருக்கு, தைராய்டு வரலன்னா, நம்ம பிசிஓடி சரி பண்ற வேலைய பார்த்து தைராய்டுக்கு நம்ம போமாட்டேன் பெர்சனலா. அவங்க இல்ல சார் பார்டர்ல இருக்குன்னு சொன்னாங்க சார், வரலாம்னு சொன்னாங்க சார்ன்னு அவங்க ரிப்போர்ட்டிங்லாம் பழைய ரிப்போர்ட் இருந்தா, அத பார்த்து இல்லாட்டி நம்ம மிஷின் குவாண்டம் அனலைசர் மிஷின்ல செக் பண்றப்ப தைராய்டு கிளாண்ட் பத்தி அது காட்டுறப்ப T3, T4 அதோட ரேஷியோ பார்த்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, அந்த டைம்ல அது வந்து தைராய்டுக்கான மாத்திரை இது பண்ணுவேன். முக்கியமா தைராய்டுமே நான் பார்க்குற அனுபவத்துல, நான் பார்த்த பார்வையில பார்க்குறது தான், அதுவுமே வயிறு சுத்தம் இல்லாதனால தான் வரும். அத தாண்டி எக்ஸ்ட்ராவா அவங்க குளிர்ச்சி அதிகமா சாப்பிடுறாங்க. அவங்க டயட் வந்து ப்ராப்பரா இல்லாம ரொம்ப ஜங்க் ஃபுட்லாம் அதிகமா எடுக்குறாங்கன்னா, இதெல்லாம் மேபி அதிகமா ரீசனா இருக்கும். இது சரி பண்றதுக்கு தை ஹெல்த் மட்டுமே போதுமா கேட்டா, தைராய்ட சரி பண்றதுக்கு தை ஹெல்த் மட்டுமே போதும். ஆனா அது கொடுத்த மத்த பாதிப்புலாம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்த ரீசன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரீசன் எப்படி சரி பண்றது? இப்ப தை ஹெல்த் சாப்பிடுறதுக்கு 6 மாசம் நில்லாயிருது. ஆனா அவங்களோட டயட்ஸ் ஷெட்யூல் எதுவுமே மாறல. அவங்களோட டைஜெஷன் எந்த பிரச்சனையும் மாறல. அவங்களோட நெஞ்சில இருக்க அந்த நெஞ்சு சளி எதுவுமே குறையல. அவங்க அதுக்காக மெனக்கெடுறதே கிடையாது. அவங்க அதுக்கப்புறம் அவங்க பழைய லைஃப் ஸ்டைலே தான் அவங்க டிராவல் பண்றாங்க. அவங்கள மாத்திக்காம. காலையில ஏர்லி மார்னிங் வேக்கப் ஆகாம ரெஸ்ட் ரூம் போற மறந்து, இல்லாட்டி 10 மணி, 9 மணிக்கு எந்திரிக்கல, 8 மணிக்கு, 8:30 மணிக்கு எந்திரிக்கிறது. இந்த மாரியான லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்கிறாங்க. நைட் லேட்டா தான் தூங்குறாங்க. டெய்லி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஆகணும் அப்படின்னு கல்ச்சராவே வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்றது? இதெல்லாம் நமக்கு நீங்க சொல்லாம எப்படி சரியாகும்? தையல் சாப்பிட்டு தைராய்டு சரியா நான் ஏத்துக்கிறேன். ஆனா அது வந்ததுக்கான காரணத்த சரி பண்ணணும்ல. அவங்களே நம்ம மானிட்டர் பண்ணணும். பிளஸ் அவங்கள நம்ம சரி பண்ணாம விட்டா, அவங்களோட ரெகுலர் பழைய லைஃப் ஸ்டைல்ல வந்த பாதிப்புனால, அவங்கள எப்படி நம்ம திரும்ப சரி பண்றது? அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 5 வருஷம், 10 வருஷத்துக்காவது இப்ப மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் 6 மாசம் சாப்பிடுவேன். எனக்கு நில்லாயிரும். சரி நில்லாயிரும். திரும்ப வரவே கூடாதுன்னு நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும்? அவனோட லைஃப் ஸ்டைல மாத்தாம. இல்ல அந்த பழைய லைஃப் ஸ்டைல் குடுத்த பழைய பாதிப்புகள் தைராய்ட தாண்டி பாதிப்புகள் எப்படி சரி பண்றது? உண்மையா இல்லையா? ஒவ்வொன்னுக்கும் செக்மென்ட்டாவே மேனேஜ்மென்ட் போட்டுருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அந்த காம்பினேஷன் நம்ம ஏன் குடுக்கணும்னா, அந்த நோயோட பழைய தாக்கங்கள் அது அது ரிலேட்டடான அடுத்தடுத்த தாக்கங்கள் இருக்குல்ல. அத சரி பண்றதுக்கு நம்ம குடுக்குறோம். நம்ம யாரையும் பட்ஜெட்டா எப்பயுமே நம்ம ஸ்கேல் பண்ணவே மாட்டோம்.
நம்ம நோயை மட்டும்தான் நம்ம ஸ்கேல் பண்ணுவோம். பட்ஜெட் இருக்கு, இல்ல அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது நமக்கு அவங்களோட பர்சனல். நமக்கு நோயோட பிரச்சனைய மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அத பார்க்கறது மட்டும் நம்மளோட கடமை. அத பார்க்கறது மட்டும் நம்ம கடமை. வேற எதுலாம் நமக்கு தேவையில்ல. நம்ம இருக்கிறவங்க இல்லாதவங்க நமக்கு தெரியாது. சரிங்களா? நோயோட தன்மைய மட்டும் நம்ம பார்ப்போம். அது மட்டும் தான் நம்ம பார்வையா இருக்கணும் எப்பயுமே. அப்படிதான் நம்ம பார்ப்போம். ஆண், பெண்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா நோய்க்கு தெரியாதுல்ல. அதான் ஜென்ஸா, லேடீஸான்னு தெரியாதுல்ல. இன்னொன்னு இருக்குன்னு இல்லாதன்னு தெரியாதுல்ல. தெரியாதுல்ல. நம்ம ஒரு காம்பினேஷன் குடுக்கணும்னா, மேக்ஸிமம் ஒரு விஷயத்த வச்சு எத்தன விஷயத்த சரி பண்ணலாம்னு பார்ப்போம். இல்ல எனக்கு இது மட்டுமே போதும் அப்படின்னா கொஞ்சம் லாங் ட்ராவல்னா பரவால்ல ஒண்ணும் இஷ்யூ இல்ல. அது லாங் ட்ராவல் போகும், லாங் ட்ராவல் தான் போகும். இப்ப ஃபேட்டிக் லிவர் மாரி கேஸுக்கு நமக்கு வந்து லிவாகைன் கேப்சூல் மட்டும் வச்சு நம்ம வந்து சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடியும். ஆனா கொஞ்சம் லாங் டைம் போகும் கேஸு. ரொம்ப லாங் டைம் ஒரு 2 வருஷம், 3 வருஷம் மேல ஆகும். ஏன்னா மார்க்கெட்ல அதுக்கெல்லாம் வந்து ரெமிடியே எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்றோம். அப்ப இங்க ரெமெடி இருக்குன்னு நம்ம சொல்றோம்னா, அதுக்கான டைம் எடுக்கும். இது மட்டுமே சரி பண்ண முடியுமா? நீங்க சொல்லுங்க ரத்தத்துல கொழுப்புகள் படிஞ்சிருக்கு. அதோட டிராவல்ல இருக்கிறப்ப, அப்ப நம்ம ரத்தத்த சுத்தப்படுத்தாம எப்படி வந்து நமக்கு வந்து ஃபேட்டிக் லிவர் நம்ம வந்து சரி பண்றது? இங்க நம்ம பிளட் ஃபீவர் குடுக்கலாமா வேணாமா? நீங்க சொல்லுங்களேன். எனக்கு தெரியல. அதேபோல கழிவுகள் கரெக்ட்டா வெளியேறணும். அந்த கொழுப்புகள்லாம் திரும்ப வந்து கழிவா கல்லீரல்ல சுத்தமாகறப்ப அந்த கழிவுகள் வெளியேறணும். இப்ப நீங்க வயிறு, கழிவுகள், யூரினரி ட்ராக், மோஷன் ட்ராக்கையும் நம்ம சரி பண்ண ஒரு என்ன தம்பி? அப்ப இங்க இங்க மோஷன் ட்ராக்கையும், யூரினரி ட்ராக்கையும் நம்ம பலமா இல்லப்ப அந்த சிஸ்டம் கரெக்ட்டா டைல்யூட் ஆகப்ப அந்த சிஸ்டம் கரெக்ட்டா கழிவுகள வெளியேத்தாம இருந்தா, அது திரும்ப என்ன ஆகும்? நீங்க நீ நீ நீங்க சொல்லுங்களேன். எனக்கு தெரியல. அவையெல்லாம் திரும்ப போய் அதில் கழிவுகள் வெளியேறாம திரும்ப கேன்சர் செல்லா தான மாற வாய்ப்பு இருக்கு. உண்மையாலே. ஃபேட்டிக் லிவர் நம்ம சொல்றோம். அது ஏன் உருவாச்சு? அந்த காரணத்த நம்ம சரி பண்ண வேண்டும். அது திரும்ப வராம இருக்கக்கான வழிமுறைகள நம்ம கணக்குல செலவழிச்சுட்டு இருக்காங்க. உண்மையாலே. இந்த மாரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு இன்னும் நெறைய பேத்துக்கு இந்த விஷயமே தெரியாம இருக்காங்க. இன்னும் பாவம் யாருக்குமே தெரியாம இருக்காங்க நெறைய பேரு. அந்த இடத்துல அத சரி பண்றதுக்கு வாய்ப்பு நம்மட்ட இருக்கு. இத நம்ம சொல்றதும் தப்பு இல்ல. நம்ம பெர்சனலா ஏதாவது மிஸ்டேக் பண்ணா அது நம்ம இண்டிவிஜுவல் கேரக்டர். ஏன்னா இங்க தவறா அதாவது அதனால தான் இப்ப நம்ம காம்பினேஷன் பத்தி ஏன் இங்க நம்ம பேசுறோம் அப்டின்னா, இத பேசணும். இத பேசுறது நம்ம சொல்லணும். நான் இன்னைக்கு செஷன் நம்ம ஆரம்பிக்கிறப்ப ஏன் சொன்னேன், காம்பினேஷன் நீங்க தப்பா குடுத்துறாதீங்க. இத வந்தத வச்சு குடுத்துறா நம்ம ஏன் சொல்றோம், நான் மேடம் பேசுற முன்னாடி ஏன் சொன்னேன்னா, காம்பினேஷன் தெரிஞ்சு குடுத்தா தான் நமக்கு நல்லது. பாவம் பணம்ல. யாரா இருந்தாலும் பணம் தான. அதனால தான் காம்பினேஷன் பத்தி பேசுங்க, கேளுங்கன்னு நம்ம சொல்றோம். இப்ப மேடம் சொன்னதுக்கு மட்டும் ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும் நம்ம வந்து பேசிட்டு போயிருவோம். மேடம் சொன்னதுக்கு வந்து தைராய்டுக்கு நம்ம வந்து என்னென்ன குடுக்கலாம் அப்டின்னா, டான்சிலுக்கு ஒண்ணும் தேவையில்ல பெர்சனலா. இல்ல அவன் திரும்ப திரும்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுறான்னா, கவாச் பேச காஃபில மட்டும் ரெகுலரா மெயின்டெயின் பண்ண சொல்லுங்க. ஒரு 3 டூ 6 மந்த்ஸ் சாப்பிட சொல்லுங்க. அடுத்து வராது. ஆனா ஃபியூச்சர்ல வராம இருக்குமா கேட்டா, குளிர்ச்சி அதிகமா சாப்பிட்டா வரும் மேபி. அந்த குளிர்ச்சின்றது குளிர்ச்சின்னு ஐஸ்கிரீமா மட்டும் தான் கிடையாது. ஐஸ் வாட்டரா மட்டும் தான் கிடையாது. வயிறு சுத்தம் இல்லாட்டினாலும் அதனால வர்ற கேஸ்ட்ரிக் பிரச்சனையும், நெஞ்சு சளியா மாறுறப்ப அதுவும் குளிர்ச்சியா தான் தெரியும். சரிங்களா? அதனால டான்சில் வர்றதுக்கு பெரிய ரீசன் அதெல்லாம். அப்ப அத வெளிய அவங்க லேடீஸா ஜென்ஸா தெரிஞ்சிரும். பிசிஓடி இவங்களுக்கு அந்த கனெக்ஷன் குடுக்கலாம். பிளஸ் தைராய்டு வந்து அது வந்து ஒபிசிட்டி ஆயிருச்சா? அப்படின்னா ஒபிசிட்டிய நம்ம சரி பண்ண வேண்டிய கடமை இருக்கும். ப்ராப்பர் டைஜஷனையும் நம்ம சரி பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வந்து மேடம் இப்ப நீங்க வந்து இது காம்பினேஷன் கேட்கிறீங்களா? இந்த மாரி குடுக்குறப்ப இல்லைங்க அவங்க சார். என்ன சொன்னாங்கன்னு கேட்கிறேன். காம்பினேஷன்லாம் நம்ம குடுப்போங்க சார். இல்ல மக்களோட மனநிலையில சரி அது அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல. அது காம்பினேஷன் நீங்க பார்த்துக்கிறீங்களா? சரி ரைட். அந்த ஓகே வேற சார். வேற அந்த மூட்டு வலிக்கு நீங்க காம்பினேஷன் கேட்டீங்களா? எப்படி? அது காம்பினேஷன் கேட்டீங்களோ? எல்லாத்துக்குமே வந்து அந்த பெயினுக்குரியது மட்டும் குடுங்கன்ற மாரி கேக்குறாங்கல்ல. எதனால சரி, குடுக்கோன்றதுன்றது வந்து சரி. டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட இப்ப தெரியணும்ல மூட்டு சார். வலிக்கு வந்து வலி தாக்கங்க அதிகமா இருக்கப்ப, அது வந்து ஒண்ணு அந்த மசில்ஸ ஃபுல்லா அந்த மூட்டுல இருக்க அந்த அந்த ஜாயிண்ட்ல அசைவுகள் வர்றப்ப வலி குடுக்குதா? இல்லாட்டி அது ரத்த ஓட்டம் போகாம இருக்கனால வலி குடுக்குதா? இப்படின்னு நெறைய ரீசன் இருக்கு. சரிங்களா? இல்லாட்டி பாவம் அவங்க வெயிட் ஒபிசிட்டினால அந்த வீக்கங்கள் இருக்கா?
இல்லாட்டி வாத நீர் சேர்ந்து ஒவ்வொரு டைம் வந்து நரம்பு மண்டலத்தை சுண்டிக்கிட்டே இருக்கும். அதனால வலி கொடுக்குதான்னு தெரியல. அப்ப என்ன மாதிரியான வலி போறது நம்ம வந்து வலியை சரி பண்ண முடியும். அப்ப ரத்த ஓட்டம் போகாதப்ப இருக்க வலியை வந்து மேன் சக்தி மேல நம்ம அதுதான் கொடுக்குறோம். நம்ம பொழுது போகாம அந்த இடத்துல நோட் பண்ணல. அதை நம்ம வந்து அதை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணவே இல்லை பாவம். சரிங்களா? அதே போல வந்து அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட்ல வந்து கிரீஸ் பற்றாக்குறை அந்த மாதிரி வந்து அந்த அந்த கால்சியம் பற்றாக்குறை இருக்கப்ப நம்ம அதுக்கும் காம்பினேஷன் நம்ம போய் தான் ஆகணும் அந்த இடத்துல. மேன் சக்திமான் தாண்டி நம்ம வந்து சாம்பியன் நம்ம எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ண போறோம். ப்ளஸ் வந்து அந்த கிரீஸ் ரெகுலராகவே ஒரு கிரீஸ் உருவாகிறதுக்கு நம்ம 95 மாதிரியான பெரிய சப்போர்ட் சிஸ்டம் அந்த இடத்துல கொடுத்தா அவனுக்கு வேற வழியே இல்லை. பேஷண்டோட நோய் சரியான மட்டும் தான் அவன் கேட்கிறான். அவங்க தான் பணமும் அதிகமா இருக்கும் அவங்க சொல்லுவான் இல்லையே சொல்ல. நம்ம இதை வந்து அந்த இடத்துல நம்ம தான் அவங்கள்ட்ட புரிய வைக்கணும் பாவம். ஏன்னா அவங்க இல்லாத மக்கள் தான் இங்க அதிகம். அதுல மாற்று கருத்தே இல்லை. இல்லாத மக்கள் தான் நோயும் அதிகமாவே இருக்கு. இல்லையா? அவ இருக்கிறக்குள்ள எப்படி நம்ம அதான் திரும்ப சொல்லணும். இங்க எந்த நம்ம பேஷண்டோட நோயை தான் நம்ம ஸ்கேல் பண்ணுவோம். பட்ஜெட் நம்ம ஸ்கேல் பண்ணவே மாட்டோம். வேற வழியே இல்லை. ரொம்ப அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஃபில்டர் பண்ணி ரொம்ப யோசிச்சு நம்ம அதை ரொம்ப ஃபைண்ட் அவுட் பண்ணு. அவன் என்ன வாங்கி சாப்பிட்டு நம்ம தான் யோசிச்சு கொடுப்போம். அவன் தான் வாங்கி சாப்பிட்டு என்ன சார் அப்படின்னு திரும்ப கேள்வி வைப்பேன். நம்மகிட்ட என்ன சார் நீங்க சொன்னீங்க அப்படின்னு அவன் தான் நம்ம கொடுத்த வாங்காம குறைக்க சொல்லுவான். அதை நம்ம குறைக்க சொல்லும்போது ரொம்ப யோசிச்சு நம்ம மானிட்டர் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு அது ரிசல்ட் மேபி கேஸ் டு கேஸ் இமீடியட்டா ரிசல்ட் ஆகலாம் 2 மாசம் 3 மாசத்துல. இல்லாட்டி கொஞ்சம் லாங் டைம் போறப்ப அவனே கொஞ்சம் இடத்த டயர்ட் ஆயிடுவேன். என்ன சார் இது அப்படின்ற மாதிரி அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அப்ப அந்த நம்ம காம்பினேஷன் போறோம்னாலே நம்ம பட்ஜெட்டை நம்ம ஸ்கேல் பண்ண மாட்டோம். நோயோட தன்மை தான் ஸ்கேல் பண்ணுவோம். இங்க எல்லா லீடர்ஸுமே அப்படிதான். ஏதோ பிவி வந்தா போதும் இன்கம் வந்தா போதும்னு நினைக்கிற லீடர்ஸ் எல்லாம் கிடையாது. இங்க நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் மற்ற டீம் தெரியாது. நமக்கு யாரையும் குறை சொல்லக்கூடாது. நமக்கு அது வேலை இல்லை. நம்ம டீமை பொறுத்து நம்ம கத்து கொடுத்தது நோயோட தன்மையில் பொறுத்து மட்டும்தான் அவங்க வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள். ஓ இன்னைக்கு உங்களுக்கு வேற ஏதாவது வேற நீங்க ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்னு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. அந்த ப்ராடக்ட் போயிடும். நம்ம பேச வேண்டிய ப்ராடக்ட் ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்க மணி 7 மணி ஆக போகுது. 7 மணி ஆக போகுதா? ஏதாவது குறிப்பிட்ட ப்ராடக்ட் பேசணும் பேசிடுவோம். இது இது வரைக்கும் வந்து கவர் பண்ணாத ப்ராடக்ட் ஏதாவது இருந்தா அதான் சொல்லிருக்கீங்க. கவர் பண்ணிடுவோம். அந்த அந்த ப்ராடக்ட் பண்ணி கவர் பண்ணிடுவோம். சார் மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் கவர் பண்ணிருக்கீங்க. மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரதான் போறோம். அடுத்த நம்ம ஹை எனர்ஜி நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ப்ராடக்ட் இருக்கு சார். அதை யாரும் இன்னும் அதை சரியா மூவ் பண்றது இல்ல. அதோட பெனிஃபிட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க சார். அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் நம்ம லீடர்ஸ்க்கு. சரிம்மா. வேற யாரும் கேட்டிருந்தாங்க. யாரும் தெரியல. வாய்ஸ் பண்ண கேட்டு சாரி. நீலகண்டன் பாண்டிச்சேரி. அந்த சுகர் டயபெட்டிஸ் பத்தியா? ரைட். சரி சரி சரிங்க சார். நம்ம வந்து ப்ராடக்டோட கேரக்டர் நாளைக்கு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் என்னன்ட்டு நம்ம பார்வையில இப்ப பார்த்துருவோம் சார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சுகர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து 2 விதமான சுகர் இருக்குன்றாங்க. மேபி டைப் 1 டைப்ன்றாங்க. டைப் 1ன்றது என்னன்னா வந்து அது யாருக்கெல்லாம் வரலாம், குழந்தைகளுக்கு வரலாம், கை குழந்தைகளுக்கு வரலாம். ப்ளஸ் வந்து 5 வயசு குழந்தைகளுக்கு, 2 வயசு குழந்தைகளுக்கு, 10 வயசு குழந்தைகளுக்கு, ஒரு 20 வயசு 30 25 வயசுக்கு முன்னாடியே ஒரு சுகர் நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தது என்னன்னா ஒரு 30 வயசு நம்ம எடுத்துக்கலாமா தெரியல. சார் இருக்கா? சார்ட்ட கேட்டுவோம். மோகன் சார். குட் மார்னிங் சார். சார் இருக்காங்களா? மார்னிங் சார். மோகன் சார் குட் மார்னிங் சார். சார் வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இப்போ வந்து டைப் 1 சுகருக்கான ஏஜ் வந்து எந்த ஏஜ்? பிஃபோர் 30 இயர்ஸ் இல்லாட்டி பிஃபோர் 25 சார்? பிஃபோர் 20க்குள்ளே வந்துரும் சார். பிஃபோர் 20க்குள்ள வரல டைப் 1ல வந்துருதா சார்? சரி ஆமாங்க சார். ஆமா சார் யங் ஏஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா சுகர் வரதான் சார் டைப் 1. டைப் 1ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சுலின் செக்ரேஷனே இருக்காது. மார்க்கெட்ல 30 வரைக்கும் 25 30 வரைக்கும் இருக்க கேஸ் வந்து டைப் 1 வருது சம் டைம்ல. அதுக்காக கேட்டேன். அது ஏஜ் லிமிட் ஏதாவது ஸ்கேல் இருக்கா? டைப்பா கேட்டேன் சார். சார் அதாவது சார் 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 அதாவது யங் ஏஜ்லயே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 வயசுல 5 வயசுல வர்றது வந்து அவங்க இன்சுலின் ஒரு ஆப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா அந்த அதை மறந்தாலும் அந்த வேலையை பார்க்குறப்ப அது கண்டிஷன்ல இல்லாதனால வர்ற எல்லா சுகரும் வந்து டைப் 1 சுகர்.
சரிங்களா? இது வந்து மேபி குழந்தையிலேருந்து ஆரம்பிக்குது. கர்ப்ப காலத்துல பெண்கள் வந்து டெலிவரி டைம்ல உடம்பு வந்து மெட்டபாலிசத்துல கன்ஃப்யூஸ் ஆகி திரும்ப வந்து அது வந்து சுகரா மேபி கன்வெர்ட் ஆச்சுன்னா, திரும்ப டெலிவரி டைம்ல அதுவே திரும்ப வந்து ரெஜுவினேஷன் பண்ணிக்கும். திரும்ப ஆஃப்டர் டெலிவரி அதுவே அது பிரச்சனை வந்து மேபி வந்து இத சரி பண்ணிக்கிறோம். இல்ல அதே இடத்துல கன்ஃப்யூஸ் ஆயி நின்றுச்சுன்னா, இதெல்லாம் வந்து டைப் 1 சுகர்ல வர பிரச்சனை. சரிங்களா? அந்த கணைய அதோட அறிவை இழந்துருச்சு. அது இன்சுலின் குடுக்க அதோட வேலையே முக்கியமா நம்ம சாப்பிடுற சாப்பாடுகளுக்கு அது சத்துக்களோடு சேர்த்து இன்சுலினோட கலந்துக்கிற சாப்பாட மட்டும் தான் அது அடுத்த கட்ட ப்ராசஸ் ஆகுறப்ப செல் சாப்பிடும். உங்க உடம்புல இருக்க செல்கள் ஒரு உணவ நீங்க சாப்பிடுற சாப்பாட எடுத்துக்கல அப்படின்னா, அது இன்சுலின் கிடைக்காத உணவு. ஃபர்ஸ்ட் பேசிக்கா. இன்சுலின் கிடைச்ச உணவு தான் நம்ம உடம்புல இருக்க செல்கள் சாப்பிடும். அப்ப அந்த செல் ஒரு உணவ எடுத்துக்கலன்னா, அதுதான் வந்து அந்த உணவுல வந்து இன்சுலின் கிடைக்கலன்னு அர்த்தம். அப்ப இன்சுலின் கிடைக்காதத வெளிய இருந்து நம்ம இன்ஜெக்ட் பண்றாங்க. அப்ப இன்சுலின் எதுக்கு குடுக்கும் அப்படின்னா, கணையம் தான் இன்சுலின் செக்ரீஷன் பண்ணும். பேசிக்கா அதான் அதோட வேலை. அந்த இடத்துல கணையம் இன்சுலின் குடுக்கல, மறந்துருச்சு, இல்ல கன்ஃப்யூஸ் ஆயிருச்சு, இல்லாட்டி அதோட வேலைய அது அது பிளாக் ஆயிடுச்சு ஆறப்ப, இதெல்லாம் டைப் 1 சுகர் வரும். இது டைப் 1, டைப் 2 2லயும் வரும். ஆனா முக்கியமா டைப் 1ன்றது நீங்க செரிமானம் நல்லா நடக்கும். கழிவுகள் கரெக்ட்டா வெளியேறும், சத்துக்கள் கரெக்ட்டா பிரியும். ஆனா அந்த இடத்துல இன்சுலின் பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னா, இன்சுலினே கிடைக்கல அப்படின்னா, அது வந்து டைப் 1 சுகர். அப்ப செரிமானம் கரெக்ட்டா இருந்தாலும், இன்சுலின் இயற்கையாவே உருவாகல, அது ஸ்டிமுலேட் ஆகுற பிரச்சனைல டைப் 1 சுகர். மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் நாம நாம 10 வருஷம், 12 வருஷம் இந்த விஷயமா நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 25 வயசுக்கு கீழ இருக்கவங்களுக்கு மேபி இது அதிக அளவுக்கு வர சுகர் எல்லாமே டைப் 1 சுகரா தான் இருக்கு. ஒபிசிட்டி அதிகமாயிருச்சு. ப்ராப்பர் டைஜஷன்னால வர பிரச்சனையும் டைப் 2 சுகர்ல வரும். ஆனா ஏஜ் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வர்றது, கர்ப்ப காலத்துல வர சுகர் எல்லாமே டைப் 1 சுகரா தான் இருக்கு. 10 வயசு, 15 வயசு, 20 வயசுக்குள்ள வர சுகர் எல்லாமே டைப் 1 சுகரா தான் மேக்ஸிமம் இருக்கு. டைப் 1 சுகர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டைப் 1 சுகருக்கு வந்து ஏதாவது வந்து வெளிய ஏதாவது அந்த ரெமெடி ஏதாவது இது வந்து வாய்ப்பு இருக்கா சார்? மோகன் சார். எனக்கு நான் வந்து மோகன் சார் போய் சொல்லிறேன். சார் வந்து 30+ இயர்ஸ் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியில தான் இருக்குது. முக்கியமா வந்து முக்கியமா வந்து இந்த சர்க்கரை நோய் சம்பந்தமான மருந்துகள ப்ரமோட் பண்ற மேனேஜ்மென்ட்ல கம்பெனில சாரோட டிராவல் 30 இயர்ஸா இருக்கு. சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். மோகன் சார் ப்ளீஸ் வெல்கம் சார். சிம்ப்டம்ஸ் கேட்குறீங்க. அதுவா சார்? இல்ல சார் ம். மார்க்கெட்ல ம். நீங்க ஒரு 1985ல உங்களோட டிராவல் ஆரம்பிச்சிருக்கீங்களா சார்? ஃபார்மா இண்டஸ்ட்ரியில. அல் அ 98 சார். பரவால்ல சார். 98. 98ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப டே 1ல நீங்க பார்த்த மார்க்கெட்டோட சைஸ்க்கும், இப்ப இருக்க மார்க்கெட்டோட எக்ஸ்பேண்டுக்கும், இல்ல ஃபியூச்சர்ல இது மார்க்கெட்டோட சைஸ்க்கு எப்படி சார் இருக்கு? இந்தியா மார்க்கெட், வேர்ல்டு மார்க்கெட் நீங்க பார்த்த வரைக்கும். அப்ப அ அ அப்பத்துலருந்து பெருகுதே ஒழிய குறையல சார். இன்னமும் பெருகும் தான் சொல்றாங்க சார். இன்னும் கூடும் தான் சொல்றாங்க. டைப் 1ம் சரி, டயபெட்டிஸும் சரி எல்லாமே. பொதுவாவே. காரணம் என்னன்னா, ஃபுட்டுல மெயின் ஃபுட்டு தான் சொல்லுவாங்க சார். ஆ. ஃபுட்டு தான் சொல்லுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆஃப் லேட் குழந்தைகளுக்கு நெறைய இதாகுதுங்க சார். டைப் 1 நெறைய வராங்க. ஜிஹெச்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜிஹெச்லயும் 50லேருந்து 100 குழந்தைக்குள்ள இருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் சரியா கிடைக்க மாட்டேங்குது டைப் 1. நெறைய கிராமங்கள்ல இருந்து கூட இந்த ஜிஹெச்சுக்கு போறவங்க நமக்கே தெரியும். ஓகே. பெரியவங்கலாம் யாரும் பெருசா போமாட்டாங்க. எஸ் சார். அந்த அந்த அளவுக்கு இதோட பாதிப்பு அந்த அ அஃபெக்ட் ஆயிட்டு இருக்குங்க சார். ஆ. சரி, 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 சரி. சார் இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் டைப் 1 சுகர் ஏதாவது சரியாக வாய்ப்பு இருக்கா மார்க்கெட்ல? கண்ட்ரோல் தான் சார் பண்ணிட்டு இருப்பான். அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதே அந்த குழந்தைங்களுக்கு அறிவு குடுத்து, அவங்கள ட்ராக்ல கொண்டு வர்றதே ரொம்ப ரொம்ப சிரமம் சார். எஜுகேஷன் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க சார். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸு, டயட்டீஷியன்ஸு இவங்க. ஏன்னா அவங்க அந்த குழந்தைக்கு அந்த வயசுக்கு தெரியாதுல்ல சார். சில்ட்ரன்ஸ் அந்த கண்டிப்பா, அந்த கண்டிப்பா சார். அவங்களுக்கு வந்து என்னதான் நம்ம எவ்வளவு அவங்களுக்கு நாலேட்ஜ் குடுத்தாலும், அந்த அவங்களுக்கா அது புரியிற வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டா வரும். அவங்க அவங்க ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா இன்சுலினும் இப்ப கிடைக்குதுங்க சார் ஜிஹெச்லலாம். மிந்தியெல்லாம் ஜிஹெச்ல கூட கிடைக்காதுங்க. ஒழுங்காவும் கிடைக்காது. அதனால அவங்க ட்ரீட்மெண்ட்ல பாதி பாதி நேரம் ட்ரீட்மெண்ட்ல இருக்க மாட்டாங்க ப்ராப்பரா. அதனால தான் இப்ப நெறைய ட்ரஸ்ட் எல்லாம் நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து இந்த குழந்தைங்கள எடுத்து ஹெல்ப் பண்ற சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது கோயம்புத்தூர்லயே ஒரு டாக்டர் கையில
1200 குழந்தைங்க இருக்காங்க டைப். உண்மையிலே டாக்டர் வாழ்க. உண்மையிலே டாக்டர் வாழ்க. உண்மையிலே. கண்டிப்பா. நல்ல அதனால விஷயம் வந்து சார். இது முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும்னா, நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம எல்லாருமே மாத்திக்கிட்டா தான், அது வந்து ஃபியூச்சர் வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். ஃபுட்ல இருந்து, எக்ஸர்சைஸ்ல சார் இருந்து இப்ப நெறைய அ இப்ப நான் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்களேன் சார் கோச்சுக்காம. அதாவது இப்போ அந்த குழந்தை ஃபீடிங்ல இருக்கு. இன்னும் தாய்ப்பால்ல தான் இருக்கு. அது எதுவும் ஜங்க் ஃபுட்லாம் எதுவும் சாப்பிடல. இப்ப நீங்க சொல்றது டயட்ன்ற விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப குழந்தை வந்து ஃபீடிங்ல தான் இருக்கு. ஆனா அந்த குழந்தையும் டைப் 1 சுகர்ல அஃபெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு யார் சார் காரணம்? அந்த அம்மாவோட ஃபுட் ஹேபிட்டா? இல்லாட்டி மார்க்கெட்ல சொல்லி ஜெனடிக்ன்ற விஷயம் காரணமா இருக்குமா சார் மேபி? சில நீங்க பார்த்த குழந்தைகளுக்கு பார்வையில. ஜெனடிக்கலியே அந்த அந்த இது போயிடும் சார். காரணமின்றி. அது ஜெனடிக்கலியே அதுவும் நடக்கும் சார். ஆட்டோ இம்யூன்னுவாங்க. அது அ ஆட்டோமேட்டிக்காவே பொறக்கும்போதே வந்து பை டிஃபால்ட்டா வந்து அவங்களுக்கு இது. ஆனா தெரியாது. கொஞ்சம் சில குழந்தைங்க கொஞ்சம் வளரும்போது தெரியும். அப்ப டயபெட்டிஸ்க்குள்ள டைப் 1 டயபெட்டிஸ்க்குள்ள வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ஆயிட்டே இருப்பாங்க. ரொம்ப வெயிட் லாஸ். 10 வயசு குழந்தை வந்து 4 வயசு, 5 வயசு குழந்தை மாரியே தான் இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. வயசு அதிகமா அவங்களோட இருக்கும். தோற்றம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான வயசு தோற்ற மாரி இருக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சப்போர்ட் இல்லாதனால அதுக்கு அப்பதான் ஏதாவது டாக்டர் கிட்ட போய் அந்த கரெக்ட்டா இந்த இதுக்கான கரெக்ட்டான டாக்டர் கிட்ட போனோம்னா டக்குன்னு அனலைஸ் பண்ணி பிடிச்சிருவாங்க. அ கண்டிப்பா சார். கண்டிப்பா. சார் சொல்லவே பார்த்தீங்கன்னா, அந்த டைப் 1 சுகர் வந்து குழந்தைகள் நம்ம பார்த்துருக்கோம். நார்மலா மத்த குழந்தை கூட விளையாடாது. அதுக்கு மெச்சூர்ட் ஆகுறப்ப சார் சொன்ன ஒரு மெச்சூர்ட் ஆயிருச்சு. அதுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கோம். நம்ம வந்து ஒரு ஒரு நோய் தாக்கத்துல இருக்கோம்னு தெரிய வரப்ப குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, தனியா ஒதுங்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். அந்த அளவுக்கு மன அழுத்தத்தையும் அவங்களுக்கு குடுத்தது. சார் இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் சார், உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இது வந்து ரெமிடியா வெளிய வந்து அவங்க மெயின்டெயின் தான் பண்றாங்க சார். கியூர் ஆயிருக்கா சார் நீங்க பார்த்த வரைக்கும் உங்களோட கண்டிப்பா, எக்ஸ்பீரியன்ஸ்ல? கண்டிப்பா இல்லைங்க சார். அந்த கண்ட்ரோல் கொண்டு வரதே ரொம்ப சிரமம் சார். ஏன்னா பாதி அ, பேருக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வாய்ப்பு கூட இல்ல. நெறைய பேர் ரொம்ப லேட் பண்ணி வருவாங்க. அ, அதுல வந்து ஒரு 10 to 15% தான் பக்காவா கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். கியூர்லாம் ஆகாது சார். அ. அவங்க அப்படியே இந்த இன்சுலின் தெரப்பிலயே இருக்கணும். அப்படிதான் நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். கண்ட்ரோல் கொண்டு வரலாம் சார். ஆனா வந்து கியூர்ன்றது டைப் 1ன்றது ரொம்ப சிரமம். அந்த அந்த நீங்க சொல்ற கண்ட்ரோல்ன்றது சாப்பாடு முறைகள்ல கண்ட்ரோலா சார்? இல்லாட்டி எந்த மாரி சார்? இல்லாட்டி இன்சுலின் போட்டு அவங்க பிரச்சனை அதிகம் வீரியமாகாம இருக்க மாரியா சார்? இல்ல சார். அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது எந்த ஒரு தொந்தரவும் வராம கண்ட்ரோல்டா இருக்கிறாங்கல்ல, அந்த இது சொல்றேன் சார். அ. இன்கேஸ் அவங்க வந்து அது வந்து தொந்தரவு ஆச்சுன்னா, அப்படி என்னென்ன மாரினா சார் தொந்தரவு வர வாய்ப்பு இருக்கு? காம்ப்ளிகேஷன்ஸா சார்? அ, அவங்களுக்கு அ. பார்த்தீங்கன்னா, எர்லி இதுலயே அந்த இது சேஞ்ச் ஆகாது சார். என்ன சொல்றது? ஹார்மோன் ஹார்மோன். ஹார்மோன் அதாவது அப்ப சொன்ன மாரி ஒரு 16 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை மாரி இருக்கும். அத அ. திருப்பி நம்ம கிளீன் பண்ணணும்னும்போது ரொம்ப நாள் எடுக்கும் சார் அவங்களுக்கு. ம். ம். அது ப்ராப்பரா அவங்க ட்ரீட்மெண்ட்ல இல்லன்னா, ஏன்னா இன்சுலின் தான் அவங்களுக்கு மருந்தே. சாப்பாடு ம். மாரின்னு சொல்லலாம் சார். மருந்துன்றத விட சாப்பாடு தான். அது இல்லன்னா அவங்க 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 லைஃப்ப வந்து அவங்க கடக்க முடியாது. ம்ஹ்ம். அந்த அளவுக்கு ஏன்னா அது சுத்தமா சுரக்காது சார். அத வந்து அ. வெளியில இருந்தும் குடுத்தாகணும். அ. கண்டிப்பா. கண்டிப்பா சார். சரி இப்ப நீங்க சொன்ன மாரி, இப்ப அந்த மாரி குழந்தைகள் பெர் டே வந்து எத்தன டைம்ஸ் தான் இன்சுலின் எடுத்துக்குறாங்க நார்மலா? 2 டைமா, 1 டைமா சார்? மினிமம் அ மினிமம் 2 தடவ சார். மேக்ஸிமம் 3 தடவ எடுத்துக்கிற மேக்ஸிமம் 3 குழந்தைங்க நேரம் கூட சாப்பாடுக்கு அந்த 3 நேரம் சாப்பிடுறப்ப இத எடுத்துக்கிறாங்க. நானும் பார்த்துருக்கேன். அதுதான் கேட்டேன். அப்படி எடுக்கிறாங்க எம்எல் சைஸ் எவ்வளோ சார்? மினிமம் எவ்வளோ சார்? அவங்க எடுத்துக்கிற யூனிட்ஸ் பொறுத்துனா, அவங்களோட ஒவ்வொரு கண்டிஷன் பொறுத்து சார். ஒவ்வொரு குழந்தை 10 யூனிட்ஸ் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க சார். 30 யூனிட், 20 யூனிட் எடுத்துக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஊசிய விட பேனா டைப் வந்துருச்சுங்க சார். அதனால குழந்தைங்களுக்கு இப்ப ரொம்ப சிரமம் இல்லாம ஈஸியா இருக்கு. முந்தி ஊசினா நமக்கே ரொம்ப கஷ்டம். ஒரு கஷ்டமா உடம்பு இருக்கும். சரியில்லாம ஒரு தடவ ஊசி போட்டுக்கிறதுக்கே அவ்வளோ கத்துறோம் நம்ம. ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா, குழந்தைங்கள கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த குழந்தையோட லைஃப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னைக்கு சம்டைம் வந்து நரம்புகள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது குழந்தைகளுக்கு வந்து அம்மா போறப்ப அம்மாவுக்கு ஒரு வலி. உண்மையிலே இது வந்து பெரிய விஷயம். கஷ்டம் உண்மையிலே. பெண் டைப்னால ஒண்ணும் வலியே இருக்காதுங்க சார். அந்த அதனால இப்ப ரொம்ப நாள் பட உங்களுக்கு
தெரப்பியும் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. கையிலேயே கொண்டு போய்க்கலாம், டிராவல்ல கொண்டு போய்க்கலாம். எங்க முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த வெளியூருக்கு போனாலும் போட மாட்டாங்க நிறைய டைம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். 10 பேர் மத்தியில போய் எங்க ஊசி போட்டுக்கிறது? ஊசி போட்டுக்கணுமா? அப்படியே அவரு அதுக்காகவே போகவும் மாட்டாங்க, போடவும் மாட்டாங்க. இப்பெல்லாம் ரொம்ப கண்டிப்பா. ரொம்ப அப்படி ரொம்ப சார் அப்படி ம், இன்சுலின் போடாட்டி அவங்களுக்கு என்ன சார் நடக்குது அந்த இடத்துல? ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஜங்ஷன்ல, ட்ரெயின்ல பார்த்துருக்கேன். ம். ஒரு லாங் டிராவல் போறப்ப, ஜேர்னில போறப்ப, அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அவங்க பக்கத்துல 10 பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சங்கடப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சங்கடத்தை விட்டுட்டு ஒரு இடத்துல இன்சுலின் போடாட்டி ஒரு மாதிரி நர்வஸ் டிஸ்டர்ப் ஆயிருது. அதுக்கப்புறம் அவங்களே எடுத்து அவங்க ஃபேமிலியா வரப்ப அவங்க ஃபேமிலியில வர மக்களே அதை வந்து அவங்க பண்ணி கொடுத்துறாங்க. சப்போஸ் நரம்பு கிடைக்காட்டி அவங்களே வந்து கையில வந்து ஒரு பெரிய டேக்வே கட்டியிருக்காங்க. ஒரு நல்ல எலாஸ்டிக் மாதிரி இந்த ஒட்டுற மாதிரி இது கட்டியிருக்காங்க கையில. ம், ம். ஒரு இடத்துல அவங்க பழகிறாங்க. இப்ப இன்சுலின் போடாட்டி அவங்களுக்கு என்ன சார் நடக்குது அவங்களுக்கு? அவ்வளோ இது ஆகாது சார். நம்ம எடுத்துக்கிற ஃபுட் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாது சார். எனர்ஜி கன்வெர்ட் ஆகாது. ஆகாது. ஏன்னா நம்ம பூட்டு சாவி மாதிரி சார். இப்போ கண்டிப்பா சாவி இருந்தா தானே சார் பூட்டு திறக்க முடியும். கண்டிப்பா அந்த கண்டிப்பா அந்த கண்டிப்பா. சாவி தான் இன்சுலின் சார். பூட்டு தான் வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு. நல்ல சார், நல்ல சார். சூப்பர் 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 சார், சூப்பர் சார். இப்ப நம்ம ஏன் வந்து சார்ட்ட வந்து இவ்வளவு டீட்டெயில் கேட்கிறோம்னா, ஏன்னா அது உங்களுக்குள்ள ஒரு மக்களுக்கு வந்து புரிதல் தெரியணும். ஏன்னா மார்க்கெட்ல எவ்வளவு பேர் சஃபர் ஆயிருக்காங்க தெரியணும். சரி, இப்ப நீங்க பார்த்த சார், இப்போ வந்து 10க்கு எத்தனை குழந்தை சார் பாதிக்கப்படுது? இல்லாட்டி 100க்கு எத்தனை குழந்தை சார் இந்த பாதிப்புல இருக்காங்க? அந்த நூ- குழந்தை பிறக்கிறப்ப. இன்னைக்கு ரேஷியோ பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே வருது சார். 100ல பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 20 எனக்கு தெரிஞ்ச டேட்டால ஒரு 20 பேராவது இருக்காங்க. ஓ அந்த மாதிரி ஆயிட்டு வருது. ஓ ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா கிராம சைட்ல தான் இப்ப நிறைய நடக்குது. ஏன்னு தெரியல. ஏன்னா நான் அந்த டைப் ஆஃப் குழந்தைகளை பாக்குறேன். அந்த கேம்ப்ல பார்த்தேன். ம், பார்த்தோம்னா ரொம்ப நமக்கே ஷாக்கிங்கா இருக்கும். பார்க்க சங்கடமா இருக்கும். கண்டிப்பா. நீங்க சொன்னது கண்டிப்பா. ஏன் சார், இப்ப நான் எனக்கு இன்னொரு கேள்வி ஸ்பெஷலாவே கேட்டேன். இப்ப சொல்லுங்க சார். அவங்க அவங்க அந்த குழந்தைய வந்து சம் ஏஜ்ல இருந்து போறாங்க. 2 வயசுல மானிட்டர் பண்ணா, 3 வயசுல மானிட்டர் பண்ணா, 5 வயசுல மானிட்டர் பண்றாங்க. அப்ப ம். வந்து அவங்க டிராவல் வந்து இன்சுலினோட டிராவல் பண்றாங்க. மார்க்கெட்ல அவங்களுக்கு இதோட பாதிப்புனா என்ன மாதிரி பாதிப்பு? அது பாதிப்பு குடுக்குமா? பாதிப்பு குடுக்காதா? அப்படி குடுத்தா என்ன மாதிரியான பாதிப்புலாம் வரும் சார்? எ பாதிப்புனா இன்சுலினால ஆ கேட்கிறீங்களா சார்? இல்ல இன்சுலின் பிளஸ் வந்து சுகர் இல்லாட்டி இன்சுலின் அதனால பாதிப்புகள் பார்த்தா. அவங்க வந்து மத்த குழந்தைக்கு அவங்க கம்பேர் பண்ணப்ப அவங்களோட குரோத் கம்மியாகுது. பிளஸ் ஹார்மோன் பிரச்சனைகள் வருது. இத தாண்டி வேற பாதிப்புலாம் சார்? சார் மோகன் சார், இன்சுலின் அவங்க லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன பாதிப்புகளை எதிர்கொள்றாங்க அப்படின்றதாங்க சார். ஆக்சுவலா அவங்க ப்ராப்பரா இன்சுலின் எடுத்துக்கிட்டாங்கன்னா, நம்மள மாரி எப்படி ஒரு நார்மலான பெர்சன் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஆ ஈக்குவலா எல்லா பாடியில எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஃபங்ஷன் ஆகும் சார். எஃபெக்ட் ஃபங்ஷனல் நல்லது சார். அவங்களோட ஆ எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஆ ஒரு சமயம் அவங்க எங்கேயாவது ஒரு சிலர் கொஞ்ச நாள் எடுத்துப்பாங்க சார். நடுவுல விட்டுருவாங்க. ஆ ஆ அப்புறமா ஆ அப்புறமா ஆ திருப்பி அந்த ட்ரீட்மெண்ட்க்கு வருவாங்க. திருப்பி பவுன்ஸ் ஆயி வருவாங்க. அப்படி வந்தாலும் அதுக்கான இது மெட்டபாலி எல்லாமே சேஞ்ச் ஆகும் சார் ஹார்மோன். சேஞ்ச் ஆகும். இந்த குரோத் இருக்குல்ல சார். நம்ம கண்டிப்பா அந்தந்த கண்டிப்பா ஏஜ்க்கு அந்தந்த ஆர்கன்ஸ் வந்து குரோ ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள்ஸா இருந்தா பியூபரிட்டி அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணுவாங்கல்ல சார். அது எல்லாமே தள்ளி போகும். ஜென்ஸா கண்டிப்பா சார். இருக்கட்டும் அந்த அந்த இதெல்லாம் டிலே ஆகும் சார். அந்த அந்த குரோத் பாடியோட வளர்ச்சிகள் அந்த இது ம். அது ஆட்டோமேட்டிக்கா தெரியும் சார் அவங்களுக்கு. கண்டிப்பா சார். கண்டிப்பா இப்ப அவேர்னஸ் இருக்கு சார். முந்தியெல்லாம் தெரியாது சார். இப்ப கண்டிப்பா. நெறைய அவேர்னஸ் இருக்கிறனால கொஞ்சம் டக்குன்னு கணிச்சாங்கன்னா போயிடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. உண்மையிலே இன்னொன்னு இதுக்கு வந்து நம்ம சரியா வந்து அவங்க இன்சுலின் எடுத்துக்கலன்னு வைங்க சார். நெறைய லோ சுகர் ஆயி இந்த மாரி அ இது இது மாரி அது பேர் என்ன கீட்டோ அசிடோசிஸ்ன்னுவாங்க. ஆனா நமக்கு என்னன்னா லோ சுகரான பிறகு அவங்க ரொம்ப இதாயி அத ஐசியூல தான் அட்மிட் பண்ணுவாங்க. அட்மிட் பண்ணி 2 டேஸ் வச்சிருந்து அவங்களுக்கு லெவல் கொண்டு வந்து தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த கண்டிஷன்லாம் நெறைய நடக்கும் சார். யார் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட்ல இல்லையோ அவங்களுக்கு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். இல்ல சார், இப்ப எனக்கு இன்னொரு பெர்சனலா கேள்வி. இப்ப வந்து இன்சுலின் நெறைய எடுக்கிறப்ப கிட்னிலாம் அஃபெக்ட் ஆகும்ல. அதே விஷயம் தான் டைப் 1 சுகர் பேஷண்ட்க்கு வருமா சார்? இல்ல பிளஸ் வந்து அவங்களோட சர்வைவல் லைஃப் வந்து எத்தன வயசு வரைக்கும் மேபி இருக்கும்? நார்மலா வந்து இந்தியனோட லைஃப் வந்து இப்போ வந்து குரோத் 73 வயசு, 74 வயசு கட் ஆஃப் தராங்க. ம். அந்த டிராவல்க்குள்ள வந்துருவாங்களா? இல்லாட்டி அவங்களோட லைஃப் டிராவல் ஏதாவது சம் டிஸ்டர்ப் ஆகுமா சார்? ஆ நார்மலா இன்னைக்கு அது மித்துன்னுவாங்க சார். மித்துன்னா அவங்களோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சுலின் எடுத்துக்கிட்டா ஊசி போட்டுக்கிட்டே இருந்தா அ ஆர்கன் கெட்டு போயிடும். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சார். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இன்சுலின் எடுத்துக்கிறவங்களோட லைஃப் நல்லாவே இருக்கும். குவாலிட்டி ஆஃப் லைஃப்ன்றது சூப்பரா இருக்கும்.
ரீசன் வந்து என்னன்னா, மாத்திரை சாப்பிட்டு செய்யற வேலையோட இன்சுலின் உடனே உங்களுக்கு ஆர்கனை ப்ரொடெக்ட் பண்ணிடும். அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் வராது. சூப்பர் 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 அதாவது சூப்பர் சூப்பர். உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கண்ணு, கிட்னி, நரம்பு, ஹார்ட், இதுக்கு எல்லாமே எல்லா ஆர்கனுமே ஒரு உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கணும்னா இன்சுலின் வந்து உங்களுக்கு உள்ள சுரக்காதனாலதான் நம்ம இன்சுலின் வெளியில இருந்து கொடுக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா ஆனா சார். நிறைய பேரு கூட மைண்ட் செட் என்னன்னா, இந்த ஊசியை போட்டுக்கிறதுக்கு நான் 4 மாத்திரை 5 மாத்திரை சாப்பிட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த அந்த மாத்திரை உள்ள போறது டஸ்ட்பின்ல போடுற மாதிரி தான். ஆனா அவங்களுக்கு ஈஸி வந்து அந்த வாய்க்குள்ள போட்டு திங்கிறது ஈஸி. ஆனா வந்து கண்ட்ரோல் கிடைக்குமானா கிடைக்காது. இன்னொன்னு, அவங்க எப்பவுமே யாருன்னு நம்ம என்னதான் சொன்னாலும் பக்கத்து வீட்டுல சொல்றத நம்புவாங்களே ஒழிய டாக்டர் சொல்றத நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. டாக்டர் 1/2 மணி நேரம் பேசுவான், இவன் ஒரே ஒரு வார்த்தையில ஊசி பலூன்ல ஊசி குத்துற மாதிரி குத்திட்டு போயிடுவான். அதனால அவங்களுக்கு எஜுகேஷன் நல்லா கொடுத்தோம்னா சார், ப்ராப்பரா அவங்க ட்ரீட்மெண்ட் இருப்பாங்க சார். டயபெட்டிஸ் பொறுத்தளவு யாருக்கு எஜுகேஷன் தெரியுதோ, எக்ஸசைஸ் ஒழுங்கா பண்றாங்களோ, மாத்திரையோட அவங்க ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிடலாம். நல்ல சார், நல்ல சார், நல்ல சார். வாழ்த்துக்கள் சார். சூப்பர் 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 சார். சார் வேற எதாவது அவங்களுக்கு வந்து கிட்னி அஃபெக்டா அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது, கன்ஃபார்ம் தானே சார்? இந்த மார்க்கெட்ல மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கிற கேள்விதான் சார் எல்லார் மைண்ட்லயும் ஓடும். ஏன்னா ஊசி கண்டிப்பா போட்டு அவங்க வாழ்நாள் ஃபுல்லா ஊசி போடணுமா? அத 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 வந்து யாரு டிசைட் பண்ணுவாங்கன்னா டாக்டர் தான் சார் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா என் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கும், உங்க உடம்பு ஒரு மாதிரியா இருக்கும், கோபி சார் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கும். எனக்கு 10 யூனிட் தேவைப்படும், உங்களுக்கு 2 யூனிட் தேவைப்படும், அவருக்கு யூனிட்டே தேவைப்படாம இருக்கலாம். கண்டிப்பா அவருக்கு இன்சுலின் கொடுக்காம மாத்திரை கொடுக்கறதுனால நமக்கு ஏன் கொடுக்கலன்னு நம்ம மைண்ட் தோணும் சார். ஆனா வந்து அது வந்து அவங்க அதுக்குதான் அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க, படிச்சிருக்காங்க. அவங்க அது டிசைட் பண்றதுக்கான பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா ப்ராப்பரா எல்லாமே இன்சுலின்ல கொஞ்ச நாளைக்கு இருந்து கண்ட்ரோல டயட்டு, எக்ஸசைஸ், மெடிசன் இருந்தாங்கன்னா குறைச்சிக்கிட்டே வந்துருவாங்க சார். அதான் வந்து அவரோட யார் ப்ராப்பரா இதெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு குறைப்பாங்க. பெரும்பாலும் பேர் யாரும் குறைக்க மாட்டாங்க. எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, நம்ம டாக்டர் நல்ல சார், நல்ல சார், நல்ல சார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ண ரொம்ப நன்றி. சார் வந்து 30+ இயர் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. இப்போ நார்மலா சார் எனக்கு வந்து ஒரே ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ அவங்களுக்கு வந்து மந்த்லி பட்ஜெட்டா எவ்வளவு சார் ஆகுது? இப்போ டைப் 1 சுகரும் இல்லாட்டி டைப் 2 சுகரும் இது வந்து நார்மலா இன்சுலின் போட்டு கட்டாயம் அது வந்து கவர்மெண்ட்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை வெளியே வாங்கி சாப்பிட்டாலும் பரவாயில்ல. நார்மலா காஸ்ட் கட்டியா பார்த்தா நமக்கு வந்து எவ்வளவு இது பிராண்ட் வைஸா போறப்ப இன்சுலினோட நாலேஜ் கூறப்போ குறையப்போ அப்படி ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இன்சுலின் ஏதாவது குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி அப்படி இருக்கா? நிறைய இருக்கு பிராண்ட் கண்டிப்பா இருக்கா சார்? சிம்பிளா சொல்லிடுறேன் சார். நீங்க கேட்டீங்க சார், காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3ல இருந்து 8,000 ஆகும் சார். 3,000ல இருந்து 8,000 பெர் மந்த் சார். ஒரு மந்த். ஆமா சார், ஆமா சார். இப்ப நார்மலா இப்ப தப்பா சொல்ல, எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி. இப்ப ஒரு 5 வயசுல அந்த சுகர் இருக்குன்னு அந்த குழந்தை பாக்குது. இப்ப எத்தனை வயசு வரைக்கும் இன்சுலின் எடுப்பாங்க? லைஃப் டைம் எடுப்பாங்க, கரெக்டா சார்? அவங்க கண்டினியூஸா எடுத்தே ஆகணும் சார். டைப் 1ன்னு வந்துட்டா எடுத்துதான் சார் ஆகணும். இப்ப டைப் 1 வந்தது, இப்ப எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பெர் மந்த் ஆவரேஜா 5,000 வச்சா கூட இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து 50,000 60,000 ஆகுது. இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இதோட மார்க்கெட்டோட இந்த பிரைஸ் நீங்க பார்த்த இன்க்ரீஸ் ஆகுது? எத்தனை % கூடு சார் ஒரு வருஷத்துக்கு? நம்ம நார்மலா நம்ம எல்லாமே பிரைஸ் வந்து எங்குமே குறையறது இல்ல சார். வருஷம் வருஷம் கூடுதே ஒழிய மார்க்கெட்டோட பிரைஸ் குறையறது இல்ல. வருஷம் அப்டேட் ஆகுதா சார்? வருஷம் பிரைஸ் கூடுதே சார்? கூடுது சார். நம்ம எப்படி சாதாரண பொருட்களோட விலை கூடுதோ அதே மாதிரி இதோட இவங்களும் ரிசர்ச் இதெல்லாம் நிறைய பண்றாங்களா சார், மெடிசன் இது. அந்த ஃபண்ட் ஃபுல்லா கொண்டு வந்து நம்ம மேலதான் சார் போடுவாங்க, பேஷண்ட்ஸ் மேலதான் போடுவாங்க. உண்மையிலே சார், நல்ல விஷயம். மக்களை சரி பண்ண நல்ல விஷயம். உண்மையில நல்லது, நல்லது சார். இப்ப நான் பொதுவா வந்து எப்படி சொல்லுவேன்னா சார், இப்போ வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கால்குலேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்படி அது வந்து டபுளா சொல்லுவேன் மார்க்கெட்ல. இது ஆவரேஜா இப்போ வந்து வருஷத்துக்கு 10,000 ஆகுதுன்னா மொதல் 10 வருஷம் இது வந்து 5 லட்சமா மாறுது. அடுத்த 10 வருஷம் இது மினிமம் டபுள் டைம் இல்லாட்டி 50% கூடனா கூட நமக்கு வந்து 7.5 lakhs 8 lakhs வரைக்கும் கூடுதுமே சொல்லுவேன். ஆனா நீங்க சொல்ற பார்த்தா 200% 300% போயிடுது சார். அடுத்த 10 வருஷம் கழிச்சா பிரைஸ் காம்பினேஷன் பண்ண பயங்கர ரைட் சார். நம்ம மார்க்கெட்ல ஒரு 10 பேர் பாக்குறோம். நீ யாருக்கு இல்லைன்னு கேட்டா யாருமே இல்லைன்னு சொல்ல முடியல. அவ்வளவு பேருக்குமே இருக்கு. ஏன் வருதுன்ற பல காரணங்கள் எல்லாருக்குமே இருக்கு.
அந்த அளவுக்கு இது வந்து வேர்ல்டு கேபிட்டல்ன்றாங்க சார் டயபெட்டிஸ். அப்புறம் எப்படி அவங்கள ஜெட் வேகத்துல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸ்ப்ரெட் ஆகுது. இது ஜெனட்டிக்கா வர்றதுக்கு ஏதாவது உண்மையிலே அது ஜெனட்டிக்கா ரீசனா தான் இருக்குமா சார்? டைப் 1க்கு? ஜெனடிக் வந்து சின்ன பார்ட் தான் சார். பெரிய பார்ட் கிடையாது சார். பெரிய பார்ட் வந்து இன்னைக்குள்ள லைஃப் ஸ்டைல்ல வந்து லைஃப் ஸ்டைல் தான் சார். ஏன்னா இன்னைக்கு அப்ப ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு 6 மந்த் பேபி கூட வருதுல்ல. ஜெனட்டிக் நீங்க சொல்ற பாயிண்ட் ரீசன் அத நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏன் சார் 6 மந்த் பேபி கூட அது டிஸ்டர்ப் ஆகுது? அதுக்கு அந்த அம்மா காரணமா இருப்பாங்களா? அது ஜெனடிக் சார். இந்த குழந்தைக்கு ஜெனடிக். நான் ஜெனரலா உள்ள டயபெட்டிஸ் சொல்றேன். அது இல்ல இந்த நான் type 2 வந்து ன்றது குழந்தைய கேட்கிறேன் சார். குழந்தையில கேட்கிறேனே. அது 100% வந்து ஜெனட்டிக் தான் வாய்ப்பா? ஜெனடிக் தான் சார். அது இன்டெப்தா என்ன காரணம் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. சரி இப்ப நான் வந்து எனக்கு எனக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜ் கேட்கிறேன். இப்ப அந்த ஃபேமிலில வந்து ஒரு 10 குழந்தை பிறக்குது. ஒரு அப்பா, அம்மா அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு 4 குழந்தைங்க. அந்த 4 குழந்தை கல்யாணம் ஆகுது. அந்த வீட்ல மொத்தம் ஒரு 10 குழந்தை இருக்கு. 10 குழந்தை எத்தனை பைசா பாதிப்பாகுது? நீங்க பார்த்த ரேஷியோல. அதுல எப்படியும் 1, 2 ஏதாவது வர சான்சஸ் இருக்கு சார். ரொம்ப ஏன்னா அது அது காரணம் என்ன சார், அவங்க ஃபோர் ஃபாதர்ஸோட ஜெனடிக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, பாடியில டியூன் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது இல்ல சார். கண்டிப்பா, கண்டிப்பா. அது அது அந்த அதை பேஸ் பண்ணி தான் சார் அது இதான். இதனால இது வரும்ன்றது நம்ம சொல்லவும் முடியாது சார். பிறந்த 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 பிறகு அது இப்ப இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கே செக் பண்ணிடுறாங்க சார். சுகரை அப்பவே செக் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு சார். கண்டிப்பா. மேட்டர்னிட்டில இருந்து இந்த டெலிவரி ஆன உடனே அதுக்கான டெஸ்ட் எடுத்து பாத்துடுறாங்க. முந்தியெல்லாம் வந்து அது குழந்தை முந்தியெல்லாம் இது வந்து இந்த ப்ரொஃபைல் இருக்காது. இன்னைக்குள்ள ப்ரொஃபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா அதை கண்டிப்பா செக் பண்ணிடுறாங்க. ஏன்னா அப்பவே கண்டுபிடிச்சாச்சுன்னா அந்த எதுவுமே எந்த ஆர்கன்ஸோ வளர்ச்சியோ எதுவுமே டிஸ்டர்ப் இல்லாம அவங்கள ட்ரீட்மெண்ட்குள்ள கொண்டு போயிடுவாங்க. நல்லது சார். சார் இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் மார்க்கெட்ல டைப் 1 சுகரை சரி பண்ற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல. இன்சுலின் போட்டா மட்டும் தான் வாய்ப்பு. அவங்க சர்வைவல். கண்ட்ரோல் அத தான் தாண்டி சார் வேற பண்ண கியூரா முடியும். இருக்கு? டைப் 1 பொறுத்தளவு கண்ட்ரோல் தான் சார் பண்ண முடியும். வேற கியூரபிளா இருக்க வாய்ப்பு இல்ல. உண்மையா இல்ல சார்? இல்லைங்க உண்மையிலே சார். இல்லைங்க சரி சார். சார். உண்மையிலேயே வந்து சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நம்ம எல்லா பேர் சார்பா மிஸ்டர் மோகன் சாருக்கு நம்மளோட அவர் கொடுத்த அறிவுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க் யூ வெரி மச் சார். நன்றி சார். தேங்க் யூ. நீங்க எல்லா பேரும் அவருக்கு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமை. ஏன்னா ஒரு கிளாரிட்டிக்குள்ள எல்லாரும் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. கரெக்ட்டா? இந்த டைப் 1 சுகர் பத்தி மார்க்கெட் எப்படி பாக்குது? மார்க்கெட்ல இதோட பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? மார்க்கெட்ல இதோட கமர்ஷியல் நம்ம இன்னும் பேச இன்னும் டெப்த்தா போயிடும். நாளைக்கு முடிஞ்ச அது கமர்ஷியல் நம்ம வந்து டச் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து டைப் 1 மட்டும்தான். டைப் 2 பொறுத்தவரைக்கும் சார் முடிஞ்ச டைப் 2 பத்தின உங்களோட அப்டேஷன் குடுத்தீங்களே சார் வாய்ப்பு இருந்தா? சரி சார். டைப் 2 எப்படி வருது? எதனால வருதுன்னு கேக்குறீங்களா சார்? சும்மா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ மட்டும் குடுங்க சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டைப் 2 எப்படி இருக்கு மார்க்கெட்ல? எப்படி வருது? அது வந்ததுக்கா எப்படி அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு மட்டும். அவங்க பொதுவா அவங்களோட லைஃப் ஸ்டைல்னால அது வருது. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எப்படி பார்க்குறாங்க இத? உங்க லாங்குவேஜ்ல சார். டைப் 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால தான் சார். இன்னைக்கு வந்து யாருமே நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல. எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப 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 கம்மி. பொதுவாவே இப்ப எக்ஸசைஸ் எப்போ பண்ணுவோம்னா, யாருக்காவது உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு டாக்டர் சொன்ன பிறகு தான் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருடைய வேலை பளுவு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சா மிஷின் மாரி கிளம்பி ஓட வேண்டியதா இருக்கு. வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம்னா, நைட் ஹெவியா சாப்பிட்டு படுத்துடுறோம். ஸோ அதே ரொட்டீனா நடக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு பாடி வெயிட் போட்டுருது, டிஸ்டர்ப் ஆகுது சிஸ்டம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், கலோரி சேர்றதுனால உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ்க்கான காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு டயபெட்டிஸ் இன்னைக்கு ரொம்ப 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 அதிகம். சார் யூஸ்வலா நீங்க சொல்ற மாதிரி தான் சார். யாருமே நேரத்துக்கு தூங்குறது கிடையாது. அந்த தூங்கல என்ன ஆகும், அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே கொண்டு வந்து உங்களுக்கு மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு சுகர் டைப் 2வா இந்த உடம்புல கிரியேட் ஆயிடுது. ஒபிசிட்டி ஆயிடுது. மார்னிங் இன்னைக்கு பாதி பேர் டிஃபனும் சாப்பிடுறது இல்ல, மத்தியானம் நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, நைட் ஹெவியா சாப்பிட்டு படுக்கிறோம். இதுதான் நீங்க யாரை கேட்டாலும் பெரும்பாலும் சொல்லக்கூடியவங்க. ஏன்னா நானும் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கிறேன். எனக்கு தெரியாத வரைக்கும் நானும் அதை செஞ்சிருக்கிறேன். செய்யலன்னு சொல்ல மாட்டேன், செஞ்சிருக்கிறேன். தெரிஞ்ச பிறகு நான் மாத்திக்கிட்டேன். இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்ன்றது ரொம்ப 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 கஷ்டம் கடைபிடிக்கிறதுக்கு. கஷ்டம் யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்க அந்த அதோட என்ஜாய்மெண்ட்டை அதோட பலனை நல்லா என்ஜாய் பண்ணலாம். தெரியும் அவங்களுக்கு.
இந்த ஜங்க் ஃபுட்ன்றது இந்த ஃப்ரைடு, அந்த ஆயில்ல வறுத்து விற்கிற அந்த அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்தது. இன்னைக்கு நாளாக நாளாக வெரைட்டியா வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நம்மள வெரைட்டி ஸ்பீடா நம்ம லைஃபை வந்து டைப் 2 டயபெட்டிஸ்க்குள்ள உள்ள கொண்டு போகுது. இது இல்லாம கண்டிப்பா இதான் சார் எனக்கு தெரிஞ்ச அளவு சிம்பிளா சொல்லிட்டேன். சார். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது இன்னும் பெரிய கடல் அளவு இருக்கு. நீங்க கடுகளவு தான் சொல்லிருக்கீங்க. சார் நம்ம ரொம்ப நேரம் இல்ல பேச முடியாதுல்ல சார். அதான் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். இப்ப அவங்க பேஷண்ட கன்வெர்ட் ஆயிறாங்க டைப் 2ல. ம். இப்ப அவங்க வந்து மெடிசின்ல இருந்து டைரக்டா எடுத்தோம் இன்சுலின்குள்ள போறாங்க சார். இல்ல இன்சுலின்குள்ள சம் டைம் எடுத்து போறாங்க ஒவ்வொரு கேஸ். இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் என்ன சார்? அதான் சார். அது அந்த ஸ்டேஜ் அந்த டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க சார். டயபெட்டிஸ்ன்றது 2, 3 அவங்க அந்த டெஸ்ட்லயே தெரிஞ்சிடும் சார். சுகர் வேல்யூஸை பொறுத்து அவங்கள டாக்டர் வந்து இது பண்ணுவாங்க. இவங்க டேப்லெட் கொடுக்கலாமா, இல்ல ஒரு சிலவங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜா இருக்கும், மாத்திரையே போதும், எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே இந்த நம்ம அபிராமி மேடம் கூட இருக்காங்க லைன்ல. எல்லா சுகர் டாக்டர் கிட்டயும் டயட்டீஷியன் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த டயட்டீஷியனோட வேலைன்னா டாக்டர் வந்து ஒரு ஒரு 10 பேஷண்ட்டை பார்த்தாங்கன்னா 10 பேஷண்ட்டை 1 மணி நேரம் பேச முடியாது. டாக்டர் வந்து லிமிட்டாக அவங்களுக்கு டைம் பத்தாது. டயட்டீஷியன் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார். என்ன சுகர் ஏன் வருது, எதுக்கு வருது, நம்மளே கேட்பாங்க. நம்மளோட ஹிஸ்டரியை ஃபுல்லா எடுப்பாங்க. அவங்க நீங்க எப்படி சாப்பிட்றோம் எதையுமே அவங்க குறுக்கால பேச மாட்டாங்க. நம்ம கிட்ட இருந்து ரெக்கார்டு ஹிஸ்டரியை வாங்கிட்டு அதுல எப்படி கரெக்ட் பண்ண பார்ப்பாங்க. அதுல வந்து நிறைய நிறைய நமக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டு இருப்போம். அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அது அந்த ஹிஸ்டரியை ஃபுல்லா வந்து சார்ட்டை வந்து டாக்டர் கிட்ட கொடுத்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜா இருந்தா சிலவங்களுக்கு மாத்திரை கூட இல்லை, எக்ஸசைஸ்லயே அவங்களை ரெடி பண்ணிடலாம் டைப் 2ல. அதே அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்தா இன்சுலின் கொஞ்ச நாளைக்கு கொடுப்பாங்க. இவங்களுக்கு லைஃப் லாங் கிடையாது. 1 மாசம் கொடுப்பாங்க, 2 மாசம் கொடுப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு மாத்திரைக்கு மாத்திடுவோம். ஏஜ்டா இருந்தாதான் அவங்களுக்கு தான் இன்சுலின் அதிகமா கொடுப்பாங்க. மற்றபடி வந்து டைப் 2ன்றது நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அழகா சேஞ்ச் பண்றோமோ, நீங்க சொன்னீங்கல்ல சார், ரிவர்ஸுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. டயபெட்டிஸ்ல இருந்தே ரிவர்ஸ்க்கு இருக்கு. ஆனா பாதி பேர் வந்து இன்னைக்கு வந்து அதை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப 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 கஷ்டம். யார் அதை கரெக்டா டிசிப்ளினா ஃபாலோ பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணிக்கலாம். இன்னொன்னு ஆர்கன்ஸ் டயபெட்டிஸ் வந்து நம்ம உடம்புல நமக்கு அறிகுறி தெரியறதே 10 வருஷம் ஆயிடுதுன்னு ஆராய்ச்சி சொல்றாங்க சார். அதனாலதான் அவங்க ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்ல இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆர்கன் உள்ள லேசா டேமேஜ் ஆயிடும். அதான் அவங்க இந்த டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. ஃபாஸ்டிங் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கரை அளவு, சாப்பிட்ட பிறகு ஒரு சர்க்கரை அளவு, சராசரி சர்க்கரை அளவு, இந்த மாதிரி கொழுப்பு சத்து என்ன இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு அவங்க என்ன ப்ரொஃபைல்ல இருக்கிறாங்க டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வைத்தியம் கொடுப்பாங்க சார். சார் கண்டிப்பா சார். நீங்க சொல்றதுதான் பேசிக்கான உண்மையான விஷயம். சார் எனக்கு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்ப சொல்லுங்க சார். டைப் 2 சுகர் நீங்க பார்த்தவங்களோட கடந்த 30 வருஷம் அனுபவத்துல ஒரு 2000க்கு முன்னாடி எந்த ஏஜ் ஃபேக்டர்ல இருந்து டைப் 2 சுகர் ஸ்டார்ட் ஆச்சு, 2010 முன்னாடி எந்த ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இப்ப எந்த ஏஜ்ல இருந்து டைப் 2 சுகருக்கு வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு சார்? ஓகே சார். முந்தி 2000 முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலதான் அந்த சுகர்ன்றதே கம்ப்ளைண்ட்ன்றதே ஓரளவு அப்படி இருந்தது சார். இப்போ ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் 20 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு கூட டைப் 2 இருக்கு. 30 ஏஜ் லிமிட்டே இல்ல சார். ஓப்பனா சொல்லணும்னா ஏஜ் லிமிட்டே இல்லை இன்னைக்கு பொறுத்த அளவு. ரீசன் என்னன்னா அவனுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஸ்லீப்பிங். ஐடி பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட், அன்டைம் ஃபுட், ஹெவி கலோரிஸ், எக்ஸசைஸ்ன்றது ஜீரோ சார். இப்ப நம்மளே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா எல்லாருமே எக்ஸசைஸ் பண்றோம்னா பெரும் அதுல பெரிய கேள்விக்குறி நமக்கே அது திருப்பி காமிக்கும். இன்னைக்கு டைம் இல்ல சார். டைம் இல்லன்னுட்டு நம்ம உடம்பு எல்லாருமே நம்மளே வந்து ஏதோ ஒரு வகையில வந்து தள்ளி போட்டு போயிட்டே இருக்கிறோம். அதுக்கான ரிசல்ட் தான் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இதுல வந்து நம்ம எந்த ஒண்ணு டயபெட்டிஸ், இல்ல பிளட் பிரஷரு, இல்ல கார்டியா இருதய தொந்தரவுகள், இந்த மாதிரி. அதனால நம்ம வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு அந்த 30-40 இயர்ஸ் ஆகும் போதெல்லாம் ஏதோ ஒரு இது கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம்னா லைஃப் வந்து
இந்த மருந்துக்குள்ள போகாம கொண்டு போற அளவுக்கு இந்த இந்த ப்ராடக்ட்ஸ் நான் அந்த கண்ணோட்டத்துல பாக்குறேன் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சார். சார் சொன்னது முக்கியமான விஷயம் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. சாரோட 30 வருஷ அனுபவத்துல பார்த்தீங்கன்னா, 30 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, 50 வருஷத்துக்கு 50 வயசுக்கு மேல இருந்த மக்கள் தான் டைப் 2 சுகர் அந்த லைஃப் ஸ்டைல்ல அவங்க ஏஜ் ஃபேக்டர் பிளஸ் வந்து டைஜஷன் பிரச்சனைனால அவங்க டைப் 2 சுகருக்கு கன்வெர்ட் ஆனாங்க. அடுத்த ஒரு 30 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா, 30 வருஷம் குறைஞ்சு 20 வயசுக்காரங்க கூட வந்து டைப் 2 சுகர்ல அஃபெக்ட் ஆகுறான்ற அளவுக்கு சார் மிகப்பெரிய கிளாரிட்டியா குடுத்துருக்காரு. உண்மையிலே நன்றி சார். தேங்க் யூ வெரி மச். அப்ப இங்க வந்து ஒரு நமக்கெல்லாம் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க இருக்குன்னு நம்ம வேணும் கண்டிப்பா. ஏன்னா நம்மள பாதுகாத்துக்கிறது எவ்வளோ முக்கியம். பிளஸ் நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளோ எஜுகேட் பண்ண வேண்டியது முக்கியம். நம்மள சுத்தி இருக்க சமூகத்த, நம்ம சுத்தி இருக்க நெய்பர்ஸ நம்ம எவ்வளோ மானிட்டர் பண்ணி எவ்வளோ சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. உண்மையிலே நன்றி சார். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச் சார். தேங்க் யூ வெரி மச் சார். சார்ட்ட நான் இப்ப வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிறேன் கண்டிப்பா. நமக்கு இந்த மாரி வந்து சமூகத்துல இது வந்து தீர்வு இல்லாத இடத்துல இருந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வு குடுக்குறது தான் நம்மளோட டயப் லைஃப்ன்ற ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பா சார் குடுத்த அறிவு பெரிய அறிவு. இப்ப நமக்கு சார் குடுத்த ஒரு 1/2 அன் ஹவர் 40 மினிட்ஸ் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பெரிய அறிவு குடுத்துருக்கும். சாருக்கு மிகப்பெரிய தேங்க் பண்றோம். சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். டைப் 1 பத்தி கிளாரிட்டியும், டைப் 2 பத்தின கிளாரிட்டியும் இன்னைக்கு மக்களுக்கு உங்களோட 30 வருஷம், 35 வருஷம் அனுபவத்த குடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ ஆமாம் சார். தேங்க் யூ வெரி மச் சார். தேங்க் யூ வெரி மச் சார். தேங்க் யூ. தேங்க்யூ சார். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். இத பத்தி நமக்கு நம்ம டீட்டெயிலா நாளைக்கு வந்து டயப் லைஃப் ப்ராடக்ட் இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்த்துருவோம் சார். தேங்க் யூ வெரி மச் சார். இன்னைக்கு வந்து உங்க எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு வந்து மந்த்லி கெட்டப் பிளஸ் சாரி இன்னைக்கு வந்து வீக்லி கெட்டப் இருக்கு. எல்லாரும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் நோக்கி உங்களோட டிராவல் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இங்க இருக்க லீடர்ஸ் எல்லாரும் வந்து டீம் கோஆர்டினேட்டர் டபுள் லீடர்ஸ் நீங்க இருக்கீங்க. இப்ப டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிற மக்களும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இப்ப இருந்து உங்களோட ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. டயபலைஃப் இந்த சார் சொன்ன இந்த டயபெட்டிக் அப்படின்ற பிரச்சனை மார்க்கெட்ல எவ்வளவு பேரை பாதிக்கும், எத்தனை சதவீதம் மக்களை பாதிக்குதுன்னு பார்த்தோம்னா, சார் சொல்லும்போது 100க்கு 70, 75% மக்கள் சர்க்கரை நோயின்ற நீரிழிவு நோயின்ற பிரச்சனை பாதிக்கப்படுறாங்க. நம்மளை சுத்தி இருக்க அந்த கமர்ஷியல் சொல்ற பார்த்தா நம்மளை சுத்தி இருக்க கமர்ஷியல் சைஸ் நமக்கு பார்த்துருக்கீங்க பாக்குறீங்க. இன்னும் இதை நம்ம வந்து பணமா நாளைக்கு ஒரு டாலரா நம்ம இன்னும் டீட்டா நம்ம நாளைக்கு பார்த்துருவோம் சார். இதுக்கான ரெமெடி இதுக்கான தீர்வு ஏன்னா ரொம்ப டீப்பா நாளைக்கு பார்த்துருவோம் சார். தேங்க்யூ கோவிந்தா சார். தேங்க்யூ சார் மோகன் தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி நம்ம நன்றி சார். டாக்டர் மேடம் சுகருக்கு தனியா ஒரு ஒரு நாள் தனியா கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். நாளைக்கு கொடுத்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்க நீங்க கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் நீங்க நாளைக்கு கேளுங்க சார். நீங்களே கேளுங்க சார் அப்பாயின்மெண்ட். நான் முருகன் மாதிரி சுத்தி சுத்தி வரேன் சார். சார் இல்ல சார், நீங்க டைரக்டா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியா சார்? வாழ்த்துக்கள் சார். கேட்டேன் சார். நைட் மதியம் கூட போன் பண்ணி கேட்டேன் சார். கண்டிப்பா சரிங்க சார். கண்டிப்பா பேசுவேன். கண்டிப்பா மேடத்தோட அனுபவம் பெரிய சார்ட்ட இருந்து வந்த அனுபவம் பெரிய அனுபவம். மேடத்துல இருந்து வர போற அனுபவம் பெரிய கண்டிப்பா பேசினேன் நானு. பேசுவேன். நான் ஒரு நாள் ஃபுல்லா கொடுக்குறேன் நான் அப்படின்னு இருக்காங்க. பட் என்னைக்குன்னு சொல்லல. நீங்க கேளுங்க சார். கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பா பேசுவேன். நானும் கால் பண்ணி பேசுவேன் மேடத்துக்கு. ஓகே சார். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ மோகன் சார். நம்ம வந்து நீலகண்டன் சார் தான் நன்றி சொல்லணும். சார் தான் இன்னைக்கு சார் தான் கிளப்பி விட்டாரு. இன்னைக்கு இந்த டயபெட்டிஸ் சுகர் பத்தி நீலகண்டன் சார் நன்றி. இல்ல கண்டிப்பா சார். தேங்க்யூ. இரவி மேடம் நியூட்ரிஷன் மேடத்துக்கு நன்றி சொல்லிடுறேன். மேடத்தோட அனுபவம் பெரிய அனுபவம். இன்னைக்கு வந்து மோகன் சார் வந்து உண்மையிலே சாரோட இத்தனை வருஷ அனுபவத்தை இன்னைக்கு எசன்ஸா நமக்கு கொடுத்துருக்காரு. அவர் சார் அபியோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா சார் அபியோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேஷண்ட் வந்து நம்ம ரோல் கொடுத்துருவோம் சார் நாளைக்கு. ஆமா அபி வந்து மேடம் ஒரு நாள் நீங்க தான் பேச போறீங்க. நாளைக்கு கழிச்சு சொல்லிடுறேன். நீங்க தான் பேச போறீங்க. ப்ரிப்பேர் ஆக்கிங்க. அவங்களுக்கு எப்படி டயட் சொல்லி தர்றது அப்படின்றது அபிதாங்க சார் பாக்குறாப்ல. ஒரு சுகர் பேஷண்ட் எப்படி எல்லாம் சாப்பிடணும், எப்படி எல்லாம் வந்து இன்சுலின் போடணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அபிதான் அவங்களுடைய டோட்டல் லைஃப் ஸ்டைலை வந்து மாத்துறதுக்கான மாடிஃபிகேஷன் வந்து அபி வந்து ப்ளே பண்றாப்ல சார் அந்த இடத்துல. நல்ல சார். கண்டிப்பா சார். மேடம் நாளை கழிச்சு நீங்க உங்களோட செஷன் வச்சுக்கீங்க. இப்பயே ப்ரிப்பேர் பண்ணிருங்க சொல்லிட்டே சரிங்களா? அவங்களோட ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்கு லைஃப் ஸ்டைல் நீங்க உங்க ஸ்டைல்ல கொடுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். பட் கொஞ்சம் எனக்கு திணறும் சார். மேடம் எங்களுக்கு அந்த திணறல சரி பண்ண தெரியும். வாங்க திணறட்டும். நல்லாவே திணறட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மக்கள் தான் பேச சரியாகும். எல்லாம் பேச அப்படி சரியாயிரும். அப்படியே கேட்கிறேன். எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்க நல்லா திணறாலும் கேட்டுக்கிறோம். சரிங்களா? வாழ்த்துக்கள். நீங்க கிளினிக்ல பேஷண்ட் முன்னாடி எப்படி பேசுறீங்களோ அப்படியே பேசுங்க போதும். நீங்க மறந்துருங்க பேசுறது அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார்.
தேங்க்யூ மோகன் சார், தேங்க்யூ கோபி சார், தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ நன்றி சார் சார், தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ 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 பாஸ். சார், தேங்க்யூ தேங்க்யூ மோகன் தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ.